ஐயா திருவடி வணக்கங்கய்யா. அனைத்துடைய திருவடிகளை வணங்கிற சாமி. சிவாயிரம் திருவடி வணக்கம் சுவாமி. அம்மா ஆரம்பிக்கலாம். சிவசிவத்துக்கு உத்தரவு வழங்கலாம் சுவாமி. அம்மா ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய மலர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளோட துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன்கள் பொழித்த புகழியற்கோன்கடல் போற்றி, ஆலிவிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவடு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. சிவசிவ சிவசிவ. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட பரிசை அளித்த நம்முடைய குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. சொக்கநாத வெண்பா. உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு மல வெறுப்பும் எல்லா அழகிறந்த நந்தாக இன்ப சுக நாட்டின் விருப்பமுற தந்தாள்வை சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் போற்றி திருவகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வரிசைப்படி இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய வரி என்பது 123வது வரி. அத்தா போற்றி அரணே போற்றி அப்படிங்கிற போற்றியை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். இன்னைக்கு அந்த 2 போற்றிகள் பார்க்க இருக்கின்றோம். போற்றி திருவகவல் எதற்காக பண்றோம் அப்படின்னா, போற்றி திருவகவல் நாம உய்வடையும் பொறுத்து தான் பண்றோம். சிவபூசை எதுக்காக பண்றோம்? சிவபெருமானுக்கு எதுக்கு சாப்பாடு வைக்கிறோம்? நமக்கு அவனுக்கு பசிக்குமா என்ன? அவனுக்கு பசிக்குமா? அவனுக்கு தூக்கம் வருமா? அவனுக்கு போய் பள்ளியறை பூஜை பண்றோம், அவனுக்கு போய் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். அவனுக்கு கல்யாணம் தேவையா? அவனுக்கு தூக்கம் வேணுமா? பசி வேணுமா? இது எல்லாமே யாருக்கு தான் வேணும்? நமக்கு தான் வேணும். அவனுக்கு செஞ்சு காட்டி அது போல நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்றோம். இறைவனுக்கு உருவம் இல்லை. அதுதான் இறைவனுக்கு உருவம் இல்லை என்பதுதான் அவனுடைய உண்மையான வடிவம். இறைவனுடைய வடிவம் என்னன்னா, அவனுக்கு உருவம் இல்லை என்பதுதான் உண்மையான வடிவம். ஓர் உருவம் ஓர் நாமம் எல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேதம் கொட்டாமோ. அவனுக்கு உருவமும் கிடையாது. உருவம் இருந்தா தானே பேர் வைக்க முடியும். உருவம் இருந்தா தானே கருப்பா செவப்பா உயரமா குட்டையா பருமனா ஒல்லியா ஏதாவது சொல்லி அவன் பார்க்க முடியும். உருவமே இல்லாத அவனுக்கு உருவம் சமைத்து அவனுக்கு பல 1000 நாமங்களை சொல்லி மகிழ்கின்றோம். ஏன்னா இந்த ஆன்மா பற்றித்தான் அறியும். இந்த ஆன்மா இப்ப எதையாவது பிடிக்காம பற்று கொம்பு இல்லாம அறிய முடியாது. அதனால இந்த ஆன்மாவினுடைய முதல் இயல்புல உருவத்தை பற்ற வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உருவத்தை மறைக்கிறது தான் சைவ சமயத்தினுடைய வேலை. சைவ சமயத்தினுடைய முக்கியமான வேலை எது? உருவத்துல தொடங்கி அருவுருவம் அருவம், அதையும் தாண்டி சொரூபம்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அருவத்தை தாண்டி ஒரு பொருள் இருக்கு. அது என்னது? சொரூபம்னு சொல்லுவாங்க. அந்த சொரூப நிலைதான் அவனுடைய உண்மையான வடிவம். அந்த உண்மையான மித்ததுல என்னது? மித்த வடிவம்ல என்னது? மேக்கப் போட்டிருக்கான் சாமி. அவனுடைய உண்மையான வடிவம் எது? உண்மையான வடிவம். ஆமா, அவனுடைய உண்மையான வடிவம் என்பது எதுன்னா, எல்லாத்தையும் கலைந்து அவன் நிராதாரமாக
நித்திய மங்களமாக அவன் வந்து எந்த உருவமும் இல்லாம உட்கார்ந்து இருக்கான்ல, அரூபமும் தாண்டி. அதுதான் என்னது. இப்போ என்ன கவனிங்களேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன கவனிங்க, உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அடியன் நமச்சிவாய். அடியனுக்கு தருகின்ற கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். நமச்சிவாய். அதுதான் அடியன் கேட்கிறேன். அடியனுக்கு தர கூலி எல்லாரும் கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் நீங்க எல்லாரும் உங்களுடைய முகக்குறிப்பு அடியனுக்கு கொடுக்கலாம். அது அடியன் வந்து உங்ககிட்ட யாசகமா அடியன் கேட்கிறேன். நமச்சிவாய் நமச்சிவாய். சிவசன் சிவசன். தவம் 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 சாமி. அதாவது ஒரு யாசகம் யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஒரு 10 ரூபாய் போடுவோம். இல்ல 10 ரூபாய் போடுவோம். நான் மட்டும் ஒரு 2000 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் தான் போடுவோம். 20 லட்சம் இருந்தாலும் 10 ரூபாய் தான் போடுவோம். ஆனா எங்க அடியார்கள் பாருங்களேன், நான் அடியே யாசகம் கேட்ட உடனே 2 லட்சமா போடுறோம். அவங்களுடைய முகக்குறிப்புக்கு கோடி கொடுத்தாலும் அளவு இல்லை. அவங்க எல்லாரையும் பார்த்ததுல இந்த யாசகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கலாபதி அம்மா தெரியுறாங்க. குருநாதர் இல்லைங்க ஐயா, யாசம் கேட்கறதுக்கு குருநாதர் தானே. அதெல்லாம் எல்லா உடனே அவருக்கு அமர்த்தம். அதனால எல்லாம் கனமா கொடுத்துறோம். அனைத்தும் சிவபெருமான் திருவடிக்கே சமர்ப்பணம். குருநாதர் சார் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பாக்குறேன். அடிநாயகர் வந்து வைர சிவகாமி அம்மா, சரஸ்வதி அம்மா, ராஜி அம்மா பார்க்கணும், குழந்தைவேல் ஐயா, லோகநாயகி அம்மா, விமலா அம்மா, சரஸ்வதி, இன்னொரு சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க, சந்திராமணியன் அம்மா, சுகந்தி அம்மா, அவங்க எல்லாம் நான் பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியாருக்கு வார்த்தைகளே இல்ல சொல்வதற்கு. நிறைய புது அடியார்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு அடிநாயகருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாமி சாமி யாரு பேசுறீங்க? இத கேட்கலையே. ராஜேஸ்வரி அம்மா தெரியலையே சாமி. ஆனா இப்பதான் தெரியுறீங்க, இப்பதான் தெரியுறீங்க. குழந்தை விளையாட்டு அனிதா அம்மா தெரியுறாங்க. SR அனிதா அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க எல்லாரையும் பார்த்தது. அடியன் செய்த பெரும் தவமா இருக்கு. அப்பாடா, நம்ம முதல்ல சம்பளம் வாங்கிட்டோம், அடியார்கள்ட்ட சம்பளம் வாங்கியாச்சு. இனிமே கொடுத்த கூலிக்கு ஒழுங்கா வேலை பார்க்கலாம். சரி, முக்கியமான செய்தி, இறைவனுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. உருவம் பார்க்க முடியுமா? நல்லா கவனிங்க. உருவம்னா என்னது? இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் இது முக்கியமான செய்தி. இதை கவனிச்சுட்டீங்கன்னா நாம எங்க போறோம்ன்றத உங்களுக்கு நல்லா சொல்லிடணும். நம்முடைய பக்தி படிநிலை எங்க போய் முடியணும்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏறி போக முடியும். பழனிமலையில மேலதான் சாமி கோவில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் படிக்கட்டுல ஏறுவோம். எங்கேயோ இருக்குன்னு நினைச்சோம்னா ஏற மாட்டோம். அது மாதிரி எங்க போய் முடிய போறோம்னா முதல்ல உருவம். உருவம்னா பகுக்க முடிஞ்சா அது உருவம். பகுக்க முடிஞ்சா, இப்ப கண்ணு, காது, மூக்கு, ஒரு விஷயத்த பிரிக்க முடிஞ்சாலே அது பேர் என்னது? இப்படி சுட்டி காமிச்சு இதை பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் என்னது? உருவம்னு பேரு. அருவுருவம்னா என்னன்னா சுட்டி காமிச்சு பிரிக்க முடியாது. சுட்டி காமிச்சு பிரிக்க முடியாததுக்கு பேரு வந்து அருவம்னு பேரு. உருவம்னா ரெண்டுக்கும் மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லிங்கத்துல என்ன இருக்கு? பானம், ஆவுடையார் பிரிச்சிடலாமா? பானம் தனியா, ஆவுடைய தனியா பிரிக்கலாம்ல லிங்கத்துல. லிங்க திருமேனி பிரிக்க முடியும். ஆனா நாம சொல்ற மாதிரி கண்ணு, காது, மூக்கெல்லாம் இல்ல. அதனால இன்டர்மீடியேட்டா இருக்கனால அது பேர் அருவுருவம். உருவம்னா இங்க பாரு, கண்ணை பிரிச்சு, கண்ணு காது சுட்டி காமிச்சு அதை தனித்தனியா பிரிக்க முடிஞ்சா அதுக்கு பேரு உருவம். பிரிக்கவே முடியலன்னா அதுக்கு பேரு அருவம். ரெண்டுக்கும் மத்தியில சில விஷயத்த மட்டும் பிரிக்க முடிஞ்சா அது பேர் என்னது? அரு உருவம் அப்படின்னு பேர். ஆனா சொரூபம்னு என்ன தெரியுமா? இப்ப கவனிங்க, எல்லாரும் முகம் பாக்குறீங்களா? உங்களுடைய போன்ல மத்தவங்க முகம் எல்லாம் தெரியுதா? அப்ப அவங்களுடைய உருவம் தெரியுதா? தெரியுது. உருவம் தெரியுது. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை. அருவுருவம், லிங்க திருமேனி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? சிவபெருமான பாத்திருக்கீங்களா? லிங்க திருமேனியா பாத்திருக்கீங்களா? அப்ப அருவுருவமும் தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ அருவம்னா என்னது? வானத்தை பாக்குறோம், ஏதாச்சும் இருக்கா? ஸ்பேஸ் தானே, ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதை பார்த்தா என்னது? ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அதை பிரிக்கவே முடியல. இப்படி வானத்தை பார்த்தா ப்ளூ கலரை விட்டுருங்க, நீங்க நம்ம தூரம் தாண்டி போயிட்டீங்கன்னா ப்ளூ கலர் இருக்காது, ஃபுல்லா பிளாக் கலர் தான் இருக்கும். ஃபுல்லா மில்கி கேலக்சி, அது மாதிரி நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த வானம் அப்படிங்கிறதுனால முக்கியமான செய்தி, வானம்ங்கிறத உங்களால சுட்டி காண்பிக்க முடியுதா? வானம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா இல்லையா? இன்னும் உங்களால சொல்ல முடிச்சுக்கிட்டே இருக்கு. உருவம்னா கிளியரா சொல்ல முடியுது, அருவுருவம்னா ஏதோ சொல்ல முடியுது, அருவம்னா சுட்டி காண்பிக்க முடியுது, அந்த இருக்குன்னு சொல்ல முடியுது. ஆனா அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு பேர் என்னன்னா கண்களால நல்லா பார்க்க முடிஞ்சா உருவம், கொஞ்சமா பார்க்க முடிஞ்சா அருவுருவம், சுட்டி மட்டும் காண்பிக்க முடிஞ்சது அப்படின்னா அருவம். கண்களுக்கே புலப்படாம இருந்தாதான் சொரூபம். வானத்தை உங்களுக்கு தெரியுதா? வானம் உங்களால்
வானம் எங்க இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுது இல்ல. வானம் எங்க இருக்குன்னா மேல கைய காமிச்சிருவோம் இல்ல. கீழே வானம் இல்லையா? கீழே வானம் இல்லையா? கீழே பூமி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. பூமி கீழே என்ன இருக்கு? பூமி கீழே என்ன இருக்கு? வானம் தானே இருக்கு. பூமிக்கு கீழையும் வானம் தான் இருக்கு. நமக்கு மேலையும் வானம் இருக்கு, கீழையும் வானம் இருக்கு, சைட்லயும் வானம் இருக்கு. நமக்கு தான் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற ஒரு மாய பிம்பம் மாதிரி தெரியுது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கண்களாலே புலப்படாத ஒரு பொருளுக்கு பேரு தான் சொரூபம்னு பேரு. எந்த வகையிலையும் புலப்படாது. இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ற ஆனந்த்? இதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்குமேன்னு கேட்டா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாமா? கருணை அப்படின்னு நான் சொன்னேன். உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? அவங்க ரொம்ப கருணையா இருக்காங்க, ரொம்ப பார்க்க இல்ல, ரொம்ப கருணையா இருக்காங்க, ரொம்ப எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நிஜமோலையே கருணை தானா எல்லாமே நடிப்பா எதுவும் நமக்கு தெரியாது. அப்போ கருணை என்பதை அவர்களாகவே உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். உணர்வுக்குள்ள வரக்கூடியது எல்லாமே சொரூபம். புரிஞ்சுக்கிச்சா? நம்முடைய அன்பு அப்படிதாங்க. அன்பு அப்படிதான், அன்பு அப்படிதான், கருணை அப்படிதான். அதுக்கப்புறம் ஞானம், ஞானம் அப்படிதான். ஜலியா உத்தாத்மே தான். அன்பு அப்படிதான், கருணை அப்படிதான், ஞானம் அப்படிதான். கோபம் தெரியுமா? தெரியும். கோபப்பட்ட தெரியும். காதல் தெரியும். காமம் தெரியும். உள்ள இருந்தா தெரியும். கோபம் தெரியும். மயக்கம் தெரியும். காம, குரோத, மத, லோப, மாச்சரியம் என்று சொல்லுகின்ற 6 வகை நோய்களும் வந்துட்டா தெரியும். ஆனா கருணை வந்துட்டாலும் தெரியும். கருணை வந்துட்டாலும் தெரியும். ஞானம் வந்துட்டாலும் தெரியும். ஆனா அது இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் உணர்ந்தா தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் போய் புரிஞ்சுக்கலாம். அப்ப அவங்க ஆனா நடிக்கலாம். நான் ஞானம் பெற்ற மாதிரி நடிக்கலாம்ல. நடிக்க முடியுமா? முடியாதா? ஞானம் பெற்ற மாதிரி நடிக்கலாம். நான் இது கருணையா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். அது மாதிரி நடிக்கலாம். ஆனா உண்மை எதுன்னு உணர்ந்தா, அப்போ உணர்வுக்குள்ள ஆட்படுகின்றதெல்லாம் சொரூபம். புரிஞ்சுதுங்களா? உணர்வுக்குள்ள. அப்போ இறைவன் எப்படி நீங்க அனுபவிக்கணும்? உணர்வால அனுபவிக்கிறது தான் அவனுடைய உண்மையான சொரூபம். இறைவனை உணர்வாலே அனுபவிக்க கூடியதுதான் அவனுடைய உண்மையான வடிவம். இத்தனை திருநாமங்கள் சொல்றோம்ல, அது எதுக்காக? நம்முடைய உணர்வை கூட்டுறதுக்காகத்தான். நம்ம உணர்வை கூட்டுறதுக்காகத்தான். என்னது? குறியே போற்றி, குணமே போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதியே போற்றி, அறிவே போற்றி, சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு அவனுடைய போற்றிகள் எல்லாம் சொல்றதுக்கான காரணம் உணர்வுகளை பெருக்குவதற்காக. இந்த உணர்வால அவனை நீங்க பிடிச்சாதான் அவனை நீங்க உண்மையா டச் பண்ணதுக்கு சமம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? என்ன சொல்றீங்க? ரஜினிகாந்த். தளபதி விஜய். அப்படி போடுங்க. ரஜினிகாந்த், சூர்யா, ஜெயம் ரவி. அப்படி போடுங்க. தளபதி விஜய், சிவபெருமான் ஐயா. ஐயா சிவபெருமான். ஓ சரி, நமக்கு பிடிச்ச நடிகர் தான். அவனும் ஒரு நடிகன் தான். உலகமாக நடிகன். அவன் உலகமாக நடிகன். இருந்தாலும் நமக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னா நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப பாருங்களேன், நமக்கு விஜய் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் அரசியல் சேர்ந்துட்டார். விஜய் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. விஜய நம்ம போட்டோல பார்க்கலாம், அதுக்கடுத்து திரையில பார்க்கலாம், இல்ல நம்மளுடைய மொபைல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய திரையில பார்க்கலாம், 70mm திரையில பார்க்கலாம். ஆனா நேர்லையும் கூட பார்க்கலாம். நேர்லையும் கூட தூரமா இருக்கிறப்ப பார்க்கலாம். ஆனா அவர் கூட உட்கார்ந்து பேசி அவர் கையை டச் பண்ணாதான் உண்மையா நாம டச் பண்ண மாதிரி. உண்மைதானே? உண்மைதானே? அவர் கையை போய் டச் பண்ணாதான். அது மாதிரிதான் நீங்க கோயில்ல போய் நீங்க வாழைப்பழம் வச்சு சாமிக்கு வழிபாடு செய்யறது திரையில சிவபெருமான பாக்குறதுக்கு சமம். எங்க 70mm திரையில சிவபெருமான பாக்குறதுக்கு சமம். உணர்வால அவனை நீங்க வழிபாடு செய்யும் போதுதான் அவன் கைய பிடிச்சதுக்கு சமம். அப்போ சிவபெருமானுடைய உண்மை வடிவத்தை பிடிக்கிறதுக்காகத்தான் முதல்ல தியேட்டர்ல போய் பார்த்தாதானே நேர்ல போய் பார்க்கணும்ன்ற எண்ணமே தோணும்.
அவன் நேர்ல அவன் கையை பிடிக்கணும்ன்ற எண்ணமே தோணும். அதனால தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காகத்தான் நம்ம கோயில் போற மாதிரி கோயிலுக்கு எல்லாம் போறோம். ஆனா உணர்வால அவனை பற்றுகின்றதுதான் நாம செய்ய வேண்டிய கடமை. எனக்கு உணர்வு வந்துருச்சா வரலையான்னு எப்படி தெரியுதுன்னா, கோயிலுக்குள்ள போனவனே கலகல கலகலன்னு கண்ணு கடைக்கண் வழியா தண்ணி அப்படியே அருவியா கொட்டிட்டு இருக்குன்னா சிவபெருமான அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படியே அவனை கட்டி பிடிச்சு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இத உணர்வு பெருக்காம கண்களிலே நீர் பெருக்காது இருக்கின்றதானா கடைசி வரைக்கும் அவனை எங்கதான் பாத்துட்டு இருக்கோம்? டிவிலேயே தான் பாத்துட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் அவனை ஸ்கிரீன்லயே தான் பாத்துட்டு இருக்கோம். அவனை டச் பண்ணலன்னு. அப்போ அவனை டச் பண்றதுக்காகத்தான் இத்தனை போற்றி, உணர்வை பெருக்கிறதுக்காக. ஏதோ ஒரு போற்றியில கண்ணீர் பெருக்குதான்னா அந்த உணர்ச்சி வந்துருச்சுன்னா போதும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு போற்றியில சிவபெருமானுடைய நினைப்பை பெருக்கி கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சுன்னா அப்போ என்ன வேணும்? சாமி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். இதுல பாட்டுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, போதொடு நீர் சுமந்தேத்தி, அதாவது மலர்ந்து மலராத பூக்கள்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கையில வந்து பூவும் ஒரு கையில தண்ணியும் எடுத்துட்டு போறவங்க பின்னாடி நான் போவேன். அப்படியா சொல்லியிருப்பாரு நாவுக்கரசர்? அப்படியா சொல்லியிருப்பாரு? போதொடு நீர் சுமந்தேத்தி, போதுன்னா பூக்களும் நீரும், பூவும் நீரும் கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அடியவர்கள் பின்னாடி போறதாத்தான் எல்லா விளக்கமும் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. போது என்றால் கண்ணுக்கும் போதுன்னு பேரு, நம்ம கண்களுக்கும் போது. கண்கள்ல யாரெல்லாம் நீர் சுமந்து ஏத்தி போறாங்களோ, போதுன்னா கண்கள்ல யாரெல்லாம் கோயிலுக்கு போறப்ப அந்த கோயில் அந்த கோபுரத்தை பாக்குறப்ப கண்ணு கலங்கிடணும். பெருமானே, உன்னை நான் பார்க்க போறேன்னா, எத்தனை பிறவிகளா இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன்னா சுவாமி அப்படின்னு கண்கள்ல கண்ணி சொரிய அப்படியே கண்ணுக்குள்ள குளம் மாதிரி கீழவும் விழுந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. நம்ம சிவாஜி கணேசன் வச்சிருக்க மாதிரி கண்ணுக்குள்ள அப்படியே தண்ணி அப்படியே நம்பி அப்படியே நிக்கணும், வெளியிலையும் வந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயும். அந்த மாதிரி போதோடு கண்களோடு பெருமானுக்காக நீர் சுமந்து ஏத்தி போகின்றார்களே அவர்கள், அதாவது பெருமானுக்காக உணர்வால யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பின்னாடி போறேன்னு தான் சொல்றேன். யார் சொல்றான்? மாதர் திரை கன்னியானை நம்ம சொல்றாரு. அப்போ கோயிலுக்குள்ள போறப்ப என்ன வந்துடணும்? முதல்ல அழுக வராதுதான், அழுக வராது. நம்மளை நினைச்சுதான் அழுக வரும்ல, நம்மளை நினைச்சுதான் நமக்கு அழுக வரும். ஐயோ அந்த சாமி அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையே, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கமே பெருமானே. யாரும் இவனை பார்த்தா காடு வச்சிருக்கான், அவனை பார்த்தா இன்னும் காடு தேஞ்சு போன செருப்பையே தான் போட்டு வந்துட்டு இருக்கேன், படுபாவி கண்ணை கொண்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லி அதை நினைச்சு அழுகத்தான் தோணும் முதல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எதுக்காகவோ அழுங்க, ஆனா கண்ணீர் விடுங்க முதல்ல. மாணிக்கவாசன் சொல்றாரு, நாடகத்தால் உன்னடியார் கோல் நடுவே நடித்து, நான் நடிக்கத்தான் வந்தேன் சுவாமி. அடிக்கடி நான் சொல்லுவேன், அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். இந்த புதிய பறவை படத்துல வந்து சரோஜாதேவி சொல்ற மாதிரி, நடிக்கத்தான் வந்தேன் கோபால், ஆனால் நடிக்க முடியவில்லை கோபால்ன்ற மாதிரி நாம நடிக்கிறதுக்காவது அழுகணும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த அழுகை என்ன ஆயிடும்? அவனுடைய உணர்வுக்காக. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கதறி கதறி அழுவாங்க. என்னம்மா இவன் உனக்கு தூரம் சொந்தமாச்சே, உங்களுக்கு 3 விட்ட 4 விட்ட சொந்தமாச்சே, இவனுக்கு போய் இப்படி அழுகுறியே, அவ்வளவு பெரிய ஆளாமானா இல்லை. இவனை யாரு நினைச்சா அழுதேன்? நான் எங்க அப்பாவை நினைச்சா அழுதேன். இவனை நினைச்சா யாரு அழுதேன்? நான் எங்க அப்பாவை நினைச்சா அழுதேன்னா அவன் வந்து இறந்தவங்க வீட்டுல அவங்கவுங்க ஆளு நினைச்சு அழுவாங்க, இவங்க நினைச்சு யாரும் அழுது கிடையாது. அந்த மாதிரி நாம அழுகின்ற கண்ணீர்ல பல உலகவியல் இருந்தாலும் கூட கண்களால கண்ணீர் விடணும். முதல்ல உலகவியலுக்காகத்தான் விடும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அந்த கண்ணீர் உங்களை உருக்கி 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 பெருமானோடு கொண்டு சேர்க்கக்கூடிய சாதனம் கண்ணீர் தான். நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவபெருமான பார்த்தோடனே தென்னா முன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பால் அப்படின்ற மாதிரி அவன் குரலை கேட்ட உடனே அடியார்களை பார்த்த உடனே கடைக்கண்கள்ல கண்ணீர் பெருசா வர வேணாம், ஒரு சின்ன மின்னல் கீற்று மாதிரி அப்படி வந்துட்டு போனா கூட போதும், நீங்கள் பேர் பெற்றவர்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. ரொம்ப அப்ப நீர் பெருக்க கத்துக்கணும், போதோடு நீர் சுமக்க கத்துக்கணும். முதல்ல இந்த பூவை இந்த நீரை கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணுல உள்ள பூக்கும் நீரும் கிடைக்கும். அதனால முதல்ல பூவோடு நீரை பெருமானுக்கு சமைக்கிறப்போ
அது நம்ம கண்கள்ல இருந்து நீர் வருகிறது. அதுதான் உணர்வால பெருமானை நாம் பிடிக்கிறது. சிவபெருமான உணர்வால டச் பண்றது அதான். அந்த டச் பண்றதுக்காகத்தான் போச்சு. சரிங்களா? சரிங்களா? இப்போ முக்கியமான செய்தி சொல்லிட்டு அத்தா போற்றிக்கு போயிடலாம். ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கலாம். எனக்காக எல்லா அடியார்களும் கொஞ்சம் ஆன் பண்ணி என் கூட ஒரு 3 நிமிஷம் என் கூட இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம். இந்த மாதிரி டார்ச்சர் நான் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டார்ச்சர் என் கூட இருங்க, என் கூட இருங்க, கொஞ்சம் ஆன் பண்ணிருங்க, என் கூட உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்பப்ப மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, 3 நிமிஷம் கரெக்டா 3 நிமிஷம், அதுக்கு மேல இருக்கு. இப்போ தவம் அப்படின்னு சைவ சமயத்துல நாம யார சொல்றோம்? தவம். தவம் அப்படின்னா என்ன? தவம்னா என்ன சாமி? தவம் என்றால் என்ன? முனிவர்கள் போய் காட்டுல தவம் இருக்கிறது தவம் சொல்லுவாங்க ஐயா. அருமை அருமை, எக்ஸலண்ட். அடுத்து ஐயா, சாப்பாடு தண்ணி இல்லாம இறைவனே நினைச்சிட்டு இருக்கிறது தவம் ஐயா. மனசை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறது தவம். அருமையா. அப்புறம் வேற ஏதாவது ஆன்சர்? தவம் என்றால் என்ன? தன்னை மறந்திருப்பது தவம். கேட்கும் போது இந்த நார்மலான பதில் எல்லாம் சொல்லலாமா? கொண்ட கொள்கையை அடைவது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கொண்ட கொள்கையை அடைவது. அருமை அருமை அருமை. என்ன அருமை, என்ன. சரி, இப்போ நல்லா மியூட் பண்ணிக்கலாம். சைவ சமயத்துல தவம்னா, சைவ சமயத்துல நம்ம சமயத்துல தவம்னா ஒண்ணும் கிடையாது. காட்டுல போய் நல்ல தடாமுடி எல்லாம் வச்சு, தாடி எல்லாம் வச்சு, அப்படியே புற்றெல்லாம் எழுதுற மாதிரி உட்கார்ந்து தவம் செய்வது சைவத்துல தவம் அல்ல. சைவத்தினுடைய தவம் என்பது 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வகை தவங்கள் சைவத்துல சொல்லப்பட்டது. 4 தான் தவம். நீங்க காட்டுல போய் உட்கார்றதுக்கு பதிலா ஒரு கோவில்ல போய் வாசலை கூட்டிட்டு இருந்தீங்கன்னா காட்டுல உட்கார்ந்து பண்ணீங்க பாருங்க தவம், அதை விட 100 மடங்கு இது பெருசு. ஒரு கோவில்ல விளக்கெல்லாம் கழுவி அதுல எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது காட்டில் செய்கின்ற மூச்சடக்கி செய்கின்ற தவத்தை விட பெருசு. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து இலைக்கு பாயாசம் சொல்லிட்டு சிவபெருமான ஒரு இலையில உட்காந்துருப்பான். பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துப்பா, யாருப்பா இது கேட்கறது? நிமிந்து பார்த்தா சடாமுடியோடு, தலையில துறையோடு, கையில சூலத்தோடு அவனும் நடுவில் உட்காந்துருப்பான். அடப்பாடுவா, இங்கே உட்காந்துருக்கியா நீ அப்படின்னு சொல்லி. அப்போ நாம செய்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் தவம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமே நான் எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் தவம்னு கேள்வி கேட்டா சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் சொல்லணுமே தவிர காட்டுல உட்காரத மறந்துடணும். டெலிட் பண்ணுங்க எல்லாருக்கும். மண்டைக்குள்ள விட்டு டெலிட் பண்ண. தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, தவம்னால என்னது தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால டெலிட் பண்ணிடணும். இனிமே சாப்பிடாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. நீ நல்லா சாப்பிடலாம், நல்லா திம்முன்னு சாப்பிட்டுட்டு கோயில்ல போயிட்டு நல்லா வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய தவம் ஒண்ணும் கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டு நாம அடியார்களுக்கு எல்லாம் அன்னம்பாளிப்பு செய்யறோம்னா அதை விட பெரிய தவம் கிடையாது. அப்போ இந்த 4 தான் தவம் சைவத்துல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்காகத்தான் உங்களுக்கு 3 நிமிஷம் நான் வர சொன்னேன். ஏன்னா திரும்ப மறந்துடுவோம்ல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய குழுமத்துல, இருந்தாலும் மறந்துடுவோம். அதனால இனிமே தவம்னா என்னதான் சொல்லணும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதுதான் தவம். இப்பதான் முக்கியமான செய்தி. தவம்னா கிளியரா தெரிஞ்சிருச்சு. சரிய, கிரியை, யோகம்னா எல்லாத்துக்கும் தெரியும். சரியைனா உடம்பால வேலை செய்யறது, கிரியைனா உடம்பும் மனசும் கலந்து வேலை செய்யறது, யோகம்னா மனசால மட்டும் வேலை செய்யறது, ஞானம் என்ன வேலை செய்ய வேணாம். இந்த 3 வேலை செஞ்சோம்ல, அதுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் ஞானம். நீங்க பழனி படிக்கட்டுல ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ எல்லா படிக்கட்டையும் பிரயத்தனம் பண்ணி ஏறணும். ஆனா கடைசி படிக்கட்டு என்ன பண்ணும்? கால் எடுத்து வச்சாலே வந்துடும் இல்ல? அதுக்கு தனியா நீங்க பிரயத்தனப்பட தேவையில்லை. கால் எடுத்து தூக்கி வச்சாலே கடைசி படிக்கட்டு வரும். அந்த மாதிரி இந்த 3 படிக்கட்டுக்கு தான் உழைக்கணும். ஞானம்ன்ற படிக்கட்டுக்கு உழைக்க தேவையில்லை. ஞானம் வரணும்னா எல்லாரும் நினைக்கிறாங்க, ஐயோ நிறைய உழைக்கணும் போல. ஞானத்துக்கு தான் உழைக்கவே தேவையில்லை. உழைக்காம நாம பெறுகின்ற ஒரு பொருள் எதுன்னா அது ஞானம். ஆனா அதுக்கு முன்னாடி உழைச்சிருக்கணும். என்னது? சரியைக்கும், கிரியைக்கும், யோகத்துக்கும் உழைச்சிருந்தாதான் பண்ண முடியும். உழைப்பு முதல்ல உடலால உழைக்கணும். 2வது உடலும் மனசும். இப்ப நம்ம கோவில்ல போயிட்டு கூட்டுறோம். கோவில்ல போனா கோவில்ல ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு தான் வெளியே வரணும். அதுதான் பண்ணும். சாமி எனக்கே டைம் இல்ல, நானே வண்டியில போறப்ப பஸ்ல போறப்ப கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போற ஆளு என்னைய போய் கோயில்ல போய் வேலை பார்க்க சொன்னீங்கன்னா இது எந்த வகையில நியாயம் சாமின்னா? பரவாயில்ல,
நீங்க அந்த கோயிலுக்கு வேலை பார்க்க வேணாம். பக்கத்துல கண்டிப்பா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருந்தே தீரும். ஏதோ ஒரு கோவில், முருகர் கோவிலா இருக்கலாம், சிவபெருமான் கோவிலா இருக்கலாம், ஏதோ ஒரு கோவில். அந்த கோவில்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை, சின்ன ஒரு வாலியை தூக்கிட்டு போய், இப்ப வெள்ளிக்கிழமை நான் என்னுடைய ஏன் படிப்பா வெள்ளிக்கிழமை வாசத்தை ஒழிச்சு கோலம் போடுறது நான் பண்ணுவேன். உயிரே போனாலும் சரி நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 5:30க்கு எந்திரிச்சு அதை பண்ண ஆரம்பிச்சீங்க. நான் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த வினையும் வராது. ஜோசியக்காரன் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னா நம்பாதீங்க. ஏதோ ஒரு கோவில்ல போயிட்டு ஒரே ஒரு வேலை ஏதோ ஒண்ணு பண்ணி, இல்ல என்னால கூட்டி நிமிந்தெல்லாம் தொலைக்க முடியாது, வயசெல்லாம் ஆயிடுச்சு, சமைச்சு கொடுக்க முடியும், சரி ஓகே சமைச்சு போய் கொண்டு போய் ஏதாவது ஒரு நாள் போய் கொடுத்துருங்க. இல்ல ஒரு தீபம் போட முடியும், போய் 10 தீபம் போட்டு சாயங்காலம் போல 10 தீபம், என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துக்கோ மாசத்துக்கோ ஏதோ ஒரு நாள் பண்ணா போதும். ரைட். அப்போ இதெல்லாம் தவங்களோட கணக்குப்படுது. இது கிரியைனா என்னன்னா, நம்ம திருமுறை பாடுறோம்ல, அது பேரு கிரியை. அதுல என்ன இருக்கும்? உடலும் இருக்கும், மனசும் இருக்கும். மனசு இல்லாம நீங்க பாட முடியுமா? மனசு லைக்காம திருமுறை பாடுறவங்க இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். திருமுறை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டே இருப்பாங்க, வாய் மட்டும் பாடிட்டே இருக்கும், ஆனா மத்தவங்க கண்ணெல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம், அப்படியே வெளியில மேய்ஞ்சிட்டே இருக்கும், கண்ணெல்லாம் வெளியில மேய்ஞ்சிட்டே இருக்கும். அப்படியே பித்தாபிரை சூடி பெருமானே அருளாலயே வாங்கடா டே வாங்கடா டே எந்த இடத்துல நிக்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னே போற மாதிரி. அப்படியே சில பேர் இருக்காங்க, அவங்கள முட்டுரும். ஆனா நம்ம கண்கள் எப்பயுமே திருமுறை பாடும்போது கைகளை உயர்த்தி தலைக்கு மேல குவிச்சு பாடும். ஏன்? திருமுறை என்பது நம்ம கிடைச்ச சொத்து. அதுல திருமுறையில நீங்க கிரியை இது சரியும் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், சரியும் பண்ணலாம், கிரியை பண்ணலாம், யோகம் பண்ணலாம், ஞானம், இந்த 4மே பண்ணக்கூடிய ஒரே இடம் திருமுறை தான். இந்த 4மே பண்ணலாம். எல்லாரும் திருமுறைக்கு வாங்க, திருமுறை கிளாஸ்க்கு வாங்கன்னு சொன்னா அது பேரு சரி. எல்லாத்தையும் வீடு வீடா போய் இழுத்துட்டு உள்ளுக்குள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பேரு சரி. உள்ளுக்குள்ள உட்காந்து பாடுனா அது கிரியை. பாடின பாட்டுக்கு என்ன அர்த்தம், அதுபடி நிப்பமே நினைச்சா யோகம். இது 3 செஞ்சா விளைவது ஞானம். அவ்வளவுதான். அப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது, ஒரு கோவில்ல போயிட்டு திருமுறை பாடினாலே சரியை பண்ணதுக்கு சமம், கிரியை பண்ணதுக்கு சமம். கண்ணை மூடி கண்ணீர் மல்க பாடினா யோகம் பண்ணதுக்கு சமம். இது 3 பண்ணிட்டா ஞானம் பண்ணது. அப்போ கூட்ட வேணாம், சாப்பாடு கூட நீங்க போட வேணாம். ஏதோ ஒரு கோவில்ல போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் கேட்கிற மாதிரி திருமுறை பாடுங்க. அது சரிகை கிரியை யோகம் ஞானம் என்ற தவத்தை உங்களுக்கு தரும். திருமுறை என்பது தவம். சரி, இப்ப செய்தி என்னன்னா, நாம எல்லாரும் எதுக்கு போறோம்? உழவார பணிக்கு போறோம். இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிக்கல. முக்கியமான செய்தி. ஒரு இட்லியை திங்க விடுறான் படுபாவி, வாயில இட்லியை வச்ச உடனே என்னை கவனிங்கன்றான். நான் இட்லியை முழுகிறதா இல்ல நான் மொபைல் போனை ஆன் பண்றதானே தெரியல. என்னடா உனக்கு ஆச்சு? ஒரு இட்லியை முழுக விடுறானா? அதனால நல்லா சாப்பிட்டு வந்துங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டு வந்துருங்க, அடிக்கடி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சரி, இப்போ நாம எல்லாரும் உழவார பணிக்கு போறோம் இல்ல, எல்லாம் போயிட்டு எல்லாம் வண்டிக்கு போறோம், எல்லாம் வந்து போயிட்டு என்ன பண்றோம், நல்லா உழவார மாங்குன்னு வேலை பார்க்கிறோம், நல்லா துடைக்கிறோம், எல்லா வேலையும் பாக்குறோம். முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அந்த கோயில்காரங்கிட்ட, ஐயா இன்னைக்கு உழவார பணி பார்த்திருக்கோம், எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து நார்மலா நான் எங்க காலேஜ்ல வேலை பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், அதனால இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு அந்த 500 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு டெய்லி 500 ரூபாய் வருங்க, அதனால எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுல சேரும்? 500 ரூபாய் அவங்க கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் வாங்கிட்டு வந்துடுறோம். இது எதுல சேரும்? பாவ வினையில சேருங்க. வினையில சேருங்க ஐயா, வினையில சேருங்க. இப்போ தவம் தான் சொன்னோம் இல்ல, கூலிக்கு வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, கூலிக்கு வேலை செஞ்சுதானே. இது எப்படி தவத்துல சேரும்? ஆமாவா இல்லையா? கூலிக்கு தான் நம்ம வேலை செஞ்சிருக்கோம், இது எப்படி தவத்துல சேரும்? கூலிக்கு. ஆமாவா இல்லையா? கவனிங்க, முக்கியமான செய்தி. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் மாறிடுவீங்க. கூலிக்கு தானே வேலை செஞ்சோம், உனக்கு என்ன தவம்? நீ என்ன தவத்துல போய் தவம் பண்ணு நீ எப்படி சொல்லலாம்? கரெக்டா இல்லையா? நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இது என்ன தவம்? இது தவம்லாம் கிடையாது. நீ பண்ண வேலைக்கு காசு கொடுத்தது முடிஞ்சு போச்சா, உனக்கு எனக்கு இனிமே இது தவ கணக்கிலே சேராதுன்னு சொல்ற மாதிரி நாமளும் அதுதான் பண்றோம். டைரக்டா கூலி வாங்க மாட்டோம். அப்பா உழவார பணிக்கு 4 வாரம் வர்றேன், என் லோனை சாங்ஷன் பண்ணி விட்டுறேன். உழவார பணிக்கு ஒரு 5 வாரம் வர்றேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறேன்.
உழவார பணிக்கு நான் ஒரு 15 வாரம் வர்றேன், எனக்கு தீராத நோய் இருக்கு, அதை தீர்த்து கொடுத்துறேன் இப்படிங்கிற எண்ணத்துல நான் ஒரு பண்ணா அது எதுல சேராது? எதுல சேராது? தவத்துல சேராதுங்க ஐயா, தவத்துல சேராதுங்க. தவத்துல சேராது. இன்னொரு முக்கியமான செய்தி, நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, முனிவர்கள்லாம் தவம் பண்ணுவாங்க ஜடாமுடி வச்சுக்கிட்டு. ஏன் அதை நான் தவத்துல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஏன் அதை தவத்துல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த முனிவர்கள் ஜடாமுடி வச்சு தவம் பண்ணுவாங்க. கடைசியில என்ன வருவார்? சாமி என்ன பண்ணுவார்? டேய் நடா நோய் நோய் பண்ற, நடா நோய் நோய் பண்ற, டப்புன்னு வருவார். உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்பார். கேட்ட உடனே அந்த முனிவர் என்ன சொல்லுவாரு? சாமி நான் சாகாம, ஏதோ ஒரு வரம் கேட்பாரா இல்லையா? வரம் கேட்டுட்டா கூலிக்கு தான் மாரடிச்சிருக்கோம். அவ்வளவு நேரம், எத்தனை வருஷம், இத்தனை வருஷமும் உட்காந்து வரம் கேட்டா கூலிக்கு தான் மாரடிச்சிருக்கோம். கூலிக்கு மாரடிச்சனால நீங்க கோடி யுகம் உட்காந்து மூச்சடக்கி புத்து எலும்புற மாதிரி, உடம்பெல்லாம் வச்சு எலும்பாகிற மாதிரி, தேஞ்சு போற மாதிரி பண்ண தவம் எதுக்குமே பயன்படாது. அதனாலதான் தவத்துல இருந்து நான் அழிச்சிட்டேன். அப்போ அதுவே உங்க அருள் மட்டும் வேணும்னா என்ன ஆகும்? இல்ல அதுதான் கேக்குறேன், அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நம்ம அதுவும் கூட கேட்க கூடாது, அப்படி இல்ல. நல்லா கவனிங்க, இப்போ நம்மளுடைய 63 நாயன்மார்களும் செஞ்சாங்கல்ல, வந்தவன் பிள்ளைய வெட்டி கறி சமைச்சு போடுன்றான். வந்தவன் பிள்ளைய வெட்டி கறி. என்னடே, முதல்ல சிவனடியார்கள்லாம் வெஜிடேரியனா தான் இருக்கணும். முதல்ல நீ நான்வெஜ் சாப்பிடறனால நீ சிவனடியாரே கிடையாது. அதனால இனிமே உன் மூச்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சு போயிருக்கலாம்ல. நெத்தியில திருநீர் இருக்கு. இவருக்கு தெரியும், யாருக்கு பரஞ்சோதியார் என்று சொல்லுகின்ற சிறு தொண்டருக்கு தெரியும். அவர் எங்க வேலை பார்த்தாரு? வாதாபியில போய் வேலை பார்த்தாரு. வாதாபியில தானே போய் போர் புரிஞ்சுட்டு இருந்தார். வாதாபி எங்க இருக்கு? வடக்கதான். அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா, தக்ஷயானம் சொல்லுவோம், தெக்கானம் சொல்லுவாங்க இல்லையா, தக்கானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கு. அது வந்து எக்ஸாக்ட்லா எம்பி, மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்துல. நம்ம கர்நாடகா ஆந்திரா பார்டர், மத்திய பிரதேசம் பார்டர் அதுல. அப்ப அவங்களுக்கு தெரியும், இறைவன் சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற ஒரு குழுவினர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சனால வந்தவங்க சிவனடியார் ஏத்துக்கிறார். ஏத்துட்டு பிள்ளை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ஏங்க, ஒரு நாள் கூத்துக்கு என் பிள்ளை கொடுக்கணுமா? என் பிள்ளை திரும்ப வராது. இவருக்கு பதிலா என்ன பண்ணிருக்கலாம்? இன்னொரு சிவனடியார் எடுத்துக்கலாமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னொரு சிவனடியார் எடுத்துக்கலாம்ல. ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கு. யாராவது வெண்டைக்காய் கேட்கிற சிவனடியார் யாராவது இருக்காங்களா? இல்ல தக்காளி சாதம் கேட்கிற சிவனடியார் இருக்காரான்னு தேடி பிடிச்சு நம்மளா இருந்தா போயிருந்திருப்போம். எப்பா போப்பா நீ இங்கேயே உட்காந்துரு, இந்த ஜென்மத்துல உனக்கு எவனும் சாப்பாடு போட மாட்டாங்க அப்படின்ட்டு நம்ம போயிருந்திருப்போம். ஆனா அவர் வந்து சமைச்சு கொடுக்குறப்போ நினைச்சாரா, வந்திருக்கிறது சிவபெருமானு, நம்ம பிள்ளை திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சாரா? அப்படின்னு நினைச்சவர் பண்ணல. அங்கதான் அந்த சரிகை தவமா நிக்குது. என் பிள்ளையவே நான் அறுத்து நான் செஞ்சாலும் சிவனடியாருக்குன்னு செஞ்சுட்டேன், என் பிள்ளை திரும்ப வரும்னு எனக்கு தெரியாது. நாம என்ன பண்ணுவோம்? சமைச்சு போட்டு, சாமி என் பிள்ளை எப்படியாவது திரும்ப கொடுத்து, அது கூட கேட்கல. போய் கூப்பிடுன்றாரு. இந்த ஆளு பண்றதெல்லாம் பண்ணிட்டு, கொடூரமான செயலை பண்ணிட்டு போய் கூப்பிடுன்றாரு. டேய் என்னடா பண்றது? போயிட்டு வாசல்ல நின்னு துடிக்க அந்த பிள்ளைய இப்பதான் சமைச்சு தகன்னு குழம்புல ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப அந்த பிள்ளை கூப்பிட்டா எப்படி வரும்? என்னமோ இந்த ஆளு சொல்றாரு, கூப்பிடுறேன்னா வாயில வச்சு சாப்பிட மாட்டேன்றாரு. ஒருவேளை கூப்பிடுறப்ப ஒருவா சாப்பிட்டுருவார்ல, அது போதும் எனக்குன்ற நம்பிக்கையில தீராலான்னு 2 பேரும் கண்கள்ல கண்ணீர் பெருக்க கூப்பிட்டு போது அந்த குழந்தை ஜல்லுன்னு ஓடி வர்றப்போ இந்த இடம் தான் கவனிக்கணும். குழந்தைய தூக்கி அள்ளிட்டு இவரு சாப்பிட்டாரான்னு தெரியும் பாக்குறேன். குழந்தை வந்தது அதிசயம் இல்லையா அவருக்கு? யாருக்கு? திருத்தொண்டருக்கு. குழந்தைதான் வந்துருச்சு, இவர் சாப்பிட்டாதான் தெரியும். பார்த்தா ஆளை காணோம். என்னடா ஆளை காணோம் அப்படின்னு பாக்குறாரு. கீழே இலைய பாக்குறாரு, இலை காலியா இருக்கு. அப்பாடா சாப்பிட்டாரா சாமி, வந்திருக்கிறது சிவபெருமானா, சாப்பிட்டா. அப்பதான் தெரியும் நான் அறுத்த பிள்ளை என் கையில இருக்குன்னு. பிள்ளை கையில வந்தது கூட அவருக்கு தெரியல. சிறு தொண்டருக்கு பிள்ளை கையில வந்தது தெரியல. ஐயோ பிள்ளை வந்து நம்மள என்ன பண்ணுவோம்? பிள்ளை கையில வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவோம்? ஏங்க இப்படி வச்சுக்கோமே, நம்ம வீட்டுல வந்து சிவனடியார சாப்பிட கூப்பிட்டுருக்கோம். உள்ள வர்றாங்க, வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு நமக்கு ரொம்ப வருஷம் சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? சாப்பாடெல்லாம் தூக்கி வரிசையா வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான சாப்பாடு அள்ளி போட்டுக்கங்க,
முக்கியமா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நாங்க போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறோம், போயிட மாட்டோமா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரோம். அந்த அப்படி சரி இப்படி வச்சுக்கலாம். நம்ம புள்ள அமெரிக்கால இருக்கு, 15 வருஷம் பார்க்கல, அந்த புள்ள வருது, சிவனடியார் இருக்காரு, போய் கட்டி தழுவி அந்த பிள்ளைங்களோட ரொம்ப நேரம் அளவலா விட்டா, ஐயோ உள்ளுக்கு ஒரு சிவனடியார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஓடி போய்ப்பாங்க. ஆனா திருத்தொண்டர் என்ன பண்றாரு, அந்த குழந்தைய மாரோட அள்ளி அணைச்சிட்டு, இவர் வந்துருச்சுல, பிள்ளை வந்துருச்சுல, இப்பயா சாப்பிட்டாரான்னு திரும்பி பாக்குறாங்க. என்ன மனுஷயா நீ, என்ன இதுதானே சரியை தவம்? ஒரு துளி எதிர்பார்ப்பு இருக்கா? ஒரு துளி எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு துளி எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய கடமையை சரியாக செய்து வருகின்ற அந்த நிலைக்கு பேருதான் தவம். இங்க அருளை கூட வேண்டி இல்ல, அருள் வேண்டி இல்ல, இல்ல அருள் வேண்டி இல்ல, அருளை வேண்டி நிக்கிறாங்க. எது, எனக்கு சிவபெருமானம் பிடிச்சிருக்கு, எனக்கு சிவனடியார்களை பிடிச்சிருக்கு, நான் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது எனக்கு ஒரு போதை, இது நான் செய்யணும், அவ்வளவுதான். இதுல எனக்கு பலன் கிடைக்குது, பலன் கிடைக்கல, எதுவுமே எனக்கு தேவையில்லைன்ற அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ல பண்ணக்கூடிய விஷயம்தான் தவம். இந்த தவத்துல எது இல்ல, எது இல்ல, எதிர்பார்ப்பு, எந்த எதிர்பார்ப்பு, என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இவன் 500 அமர்வு வரப்போகுது, இவன் சொன்னதையே தான் சொல்ல போறான். ஆனாலும் என்னமோ நல்லா இருக்கு, சரி கேட்டுதான் பாப்போமேன்னு 500 அமர்வுகளா வந்துகிட்டு இருக்கிற நீங்களும் தவமுடையவர்கள் தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வருகின்ற நீங்களும் தவமுடையவர்கள். அப்போ சரியை என்பதிலையும் கிரியையில நல்லா கவனிங்க, வேள்வி நடத்துவாங்க பாத்தீங்களா, வேள்வி. இந்த வேள்வியில மழை வேண்டி ஒரு வேள்வி இல்ல, கவனிங்களேன், மழை வேண்டி வேள்வி, சிவபெருமானை எழுந்தருள செய்ய வேண்டி வேள்வி. எங்க, நான் எங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏற்கனவே நிறைய கேஸ்ல இருக்கேன், நான் நிறைய கேஸ்ல மாட்டிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் கேஸ். ஆனந்த் மேல பிராந்து எழுதுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, நான் கண்டுக்கிறது இல்ல, நீ கேஸ் தானே, தூக்கி உள்ள வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் பேசி. சரி, அப்போ வேள்வினாலே நல்லா கவனிங்க, வேள்விதான் கிரியைன்னு சொல்றோம், ஆமா தானே? கிரியைக்கு நம்ம சொல்ற அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னது, வேள்வி. எல்லா வேள்விலையும் என்ன இருக்கு, எல்லா வேள்விலையும் என்ன இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்குதாங்க, பலன் இருக்கு. பலன் இல்லாம ஏதாவது ஒரு வேள்வி நடந்திருக்கா இது வரைக்கும்? நீங்க சொல்லுங்க. அந்த தீயிலே தீ மூட்டி ஆகுதிகள் அதிகமாக விட்டு நெய் சொரிந்து பல கோடி மந்திரங்கள் செபிக்கின்ற ஒரு வேள்வியாவது பலன் இல்ல, உலக நன்மை வேண்டி வேள்வி செஞ்சா கூட உலக நன்மை பெறத்தானே செய்த அந்த வேள்வி, ஆமாவா இல்லையா? அதனாலதான் நான் கிரியைக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்போ வேள்வியை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன், நான் சொல்லல, புரியுதுங்களா ஏன் நான் சொல்றேன்னு? எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா கிரியைக்கு எடுத்துக்காட்டு வேள்வி அப்படின்பாங்க, பாத்துறீங்களா? நீங்க எல்லாம் சித்தாந்தம் படிச்சவங்க, சைவத்துறையிலேயே பல காலம் இருக்கிறவங்க. அதனால வேள்வினா என்னன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியை அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். ஹலோ, கிளாஸ் டி அமர்வு இருக்கேன், முக்கியமான ஏதாவது விஷயம் இருக்கா? சரி, அப்போ வேள்வி அப்படின்னு சொல்றதான் கிரியைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஓஹோ நாம 2வது படிநிலை போகணும்னா 4 செங்கலை வச்சு 2 கட்டைய போட்டு அதுல நெய்ய ஊத்தி தீய கொளுத்தி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டா அது கிரியைன்னு நினைக்கிறோம். கிரியை தான். என்ன கிரியை? கூலிக்கு அது கிரியை தான், அது கிரியை தான், கரெக்ட் தான், தப்பு கிரியையில நான் தப்பு சொல்லல, ஆனா அது தவமாகாது. ஐயா அதே மாதிரி எனக்கு இது செய்ய, எனக்கு இது கொடுங்க, நான் இது கொடுக்கறேன், நான் இருந்தாங்க உடைக்கிறேன், எனக்கு இது கொடுங்கன்னு கேக்குறது, அதுவும் அந்த மாதிரி தாங்கய்யா. இல்ல அது இப்ப கிரியையாவது நம்ம வேலை செஞ்சுட்டு காசு வாங்குறோம், எப்ப சாமி நான் இந்த மாதிரி வேலை பண்றேன் எனக்கு காசு கொடுன்னு. நேர்த்தி கடன்லாம் வாங்கிட்டு அதுக்கு வேலை செய்யுது. நேர்த்தி கடன் என்ன அர்த்தம்? சாமி எனக்கு இதை கொடு, கார் வந்துருச்சா 21 தேங்காய் உனக்கு. சாமி வீடு கட்டிட்டேன்னா அங்க பிரதட்சணம் பண்றேன்,
இது வாங்கிக்கிட்டு வேலை பாக்குறது. கிரியை என்பது என்னது? வேலை பார்த்துட்டு வாங்குறது. என்னமோ ரெண்டும் ஒண்ணுதான், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சரி, இப்ப கவனிங்க, நான் ஏன் கிரியைய யாகத்துல சொல்லல, வேள்விகள்ல சொல்லல அப்படின்னா, எல்லா வேள்வி புத்திர காமேஷ்டி யாகம் தெரியுங்களா? புத்திர காமேஷ்டி யாகம் எதுக்கு பண்ணுவாங்க? குழந்தை வேண்டி. அன்னை பராசக்தி, அன்னை மீனாட்சிய அந்த யாகத்தை தான் உதித்தவள், தெரியும் இல்லையா? மதுரை என்பதில அந்த யாகத்தை தான் அன்னை மீனாட்சி உதித்தவள். முருகனுக்கு இஷ்டி பிரியா, இஷ்டிப்பதையே நமோ நமகன்னு ஒரு பேர் இருக்கு, தெரியும் இல்லையா? இஷ்டிப்பதை, சஷ்டிப்பதையே நமோ நமக, இஷ்டிப்பதையே நமோ நமக. இஷ்டி அப்படின்னா என்னன்னா வேள்வின்னு அர்த்தம். இஷ்டினா புத்திர காம இஷ்டி, இஷ்டினா வேள்வி. இறைவன் முருகனுக்கு இஷ்டினா ரொம்ப பிடிக்கும், வேள்வினா ரொம்ப பிடிக்கும். கூலிக்கு மாரடிக்கிற வேள்வி கிடையாது, அந்த வேள்வி கிடையாது. அந்த வேள்வி எந்த இறைவனுக்கும் பிடிக்காது. இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்க. என்னன்னா கிரியை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் வேணும்னா இறைவன்ட்டு பெறலாம். நீங்க வேள்வி பண்ணி எது வேணாலும் பெறலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா அது எதுல சொல்லக்கூடாது? நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நாங்கெல்லாம் திருவாசகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? கொமட்டிலே குத்துவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? கொமட்டிலே குத்துவோம். ஏன்னா நீங்க வாங்கிட்டீங்க, கூலிக்கான வேலை பார்த்துட்டு நான் தொண்டு பண்றேன்னு சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது. அதனால ஆனா சைவ திருமுறையை பாடும்போது இல்ல, இங்க கவனிங்க, சைவ திருமுறையிலும் கூட சாமி வாசி தீரவே காசு நல்குவி மாசின் விழலீர், அது பாட்டு அப்படி காசு வரலைன்னா உடனே பாட்டு பாட வச்சு. நானே அப்படிதான் பண்ணுவேன், தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு எங்க சம்பளம் வர லேட் ஆயிடுச்சுன்னா இந்த ஆள்கிட்ட இந்த பாட்டு பாடக்கூடாதுன்னே நினைச்சிட்டு இருப்பேன். ஐயோ இந்த பாட்டு பாடிடக்கூடாது அப்படி. நானும் 4 நாள் படுப்பேன், 5 நாள் படுப்பேன். அவன் என்கிட்ட பாட்டு வாங்கியே ஆகணும் முடிவு பண்ணி காசு நகர்றதுக்கான வேலையை காட்டவே மாட்டான். கடைசியில என்ன பண்ண, என்னையும் இப்படி ஆக்கிட்டே பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்ச உடனே மெசேஜ் வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் இது நிகழுது, நம்புங்க. பாடி முடிச்ச உடனே சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு ஒரு மெசேஜ் வரும். டேய் படுபாவி, இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இடையே கூலிக்கு மாரடிக்க வச்சா உனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா? என்ன நீ நினைச்சிருக்க? உங்க பாட்டை கேட்கணும் ஐயா, உங்க பாட்டை கேட்கணும்னு பெருமானுக்கு விருப்பமா இருக்கு, அதனால தான் உங்களை பாட வச்சு கூலி பாடுறதுக்கு ஆள் இல்ல. அவன் என்ன பாக்குறான், இவனோட நான் வேற வழி இல்ல சாமி, என்ன சாமி எங்களுக்காக அந்த பாடல் ஒரு தாட்டி பாடுங்க சாமி. நீங்க எனக்கு நான் தான் எதையுமே மனப்பாடம் பண்ண மாட்டேனே, வேற யாராவது பாடுங்க சாமி. வளர்மதி அம்மா நீங்களே பாடுங்க. இல்லைங்க சாமி, அம்மா பாட சொல்லுங்க. நான் பாடுங்களா? பாட்டுங்களா ஐயா? தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலையீர் ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகள் மிளலையீர் கரைகள் காசினை முறைமை நல்குமே செய்யமேனியீர் மெய்கள் மிளலையீர் பைகள் அரவினீர் உய்ய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறும் மிளலையீர் பேரும் அருளுமே காமன் மேவோர் தூம கண்ணி நீர் நாமம் மழலையீர் சேமம் நல்குமே பிணிகள் சடையினீர் மணிகள் மிடறினீர் அணிகள் மழலையீர் பணி கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கமெய்தினீர் பறக்கும் மழலையீர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மழலையீர் பயனும் அருளுமே பரிகள் தலையினார் அறிவதறிகிறார் பெரிகள் மிளலையீர்
நீர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே வேழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. பாருங்களேன், காசு நம்ம பாதி வாங்கலாம் நினைச்சேன், இடையில வந்து என்ன பண்ணேன், நிறுத்துங்கம்மா. ஆனா சாமி எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் காசு நான் ஃபுல்லா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாயிட்டாங்க. நாங்க இந்த மாதிரி பாட மாட்டோம். இந்த ஆளு தூங்கினாலும் தூங்கிடுவாரு, காசு கேட்டு வாசி தீரதே காசு நல்குவி மாசின் விழலையே இறைவராயி நீர் மறைகொள் மிழலை கரைகொள் காசினை முறைமை நல்குமேன்னு சொன்னாதான் இந்த ஆளு முழிச்சு காசுடுவார். நம்ம சாட்டுக்கு இழுத்து பாடி இந்த ஆளு தூங்கிட்டார், போர்வை போட்டு தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த காசு கேட்கறதுக்கு ஒரு துவனியில பாடச்சேன். இந்த பாட்டை எனக்கு ஞாபகம் மனசுல நிக்காது. ஏன்னா இது நான் பாடுறப்போ உள்ளுக்குள்ள என் மனசுல போய் லைக் காசுக்காக பிச்சை எடுக்கிறமே சாமி, அவன்கிட்ட கூலிக்கு மாறடிக்கிறேன்னாலும் இந்த பாட்டு எனக்கு மனப்பாடமே ஆகாது. மேக்சிமம் எந்த பாட்டும் மனப்பாடமாகாது, வேற விஷயம். இந்த பாட்டு முழுவதுமாகவே மனப்பாடமாக. சரி, அப்போ என்னன்னா இதுவும் கூட நான் ஏற்கனவே சொன்னேன், நாம திருமுறை பாடுனா அது வேள்வின்னு சொன்னேன். திருமுறை பாடுனா அது வேள்வின்னு சொன்னேன். ஏன்? அது கிரியை, மனசு. ஆனா அது தவமாகிறது. வேள்விதான், தப்பு இல்ல. தவம் ஆகாதது, தவமாகாத வேள்வி. புரியுதுங்களா? தவமாகிறது எப்பன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படி நாக்கு தித்திக்குது. நம்ம நாக்குதான் தித்திக்குதுன்னா காது தித்திக்குது. காது தித்திக்குதுன்னா கண்ணை பார்த்து பாடுறப்ப கண்ணு தித்திக்குது. அங்க இருக்கிற அந்த வாசனை பொருட்கள்லாம் முகரும் போது மூக்கு தித்திக்குது. உடம்பு பூரா தித்திக்குது. தித்திக்குதே தித்திக்குதேன்னு பாடுற மாதிரி ஆயிடுது. அப்படி ஐம்புலன்களும் ஆறத்தந்த, ஐம்புலன்களும் ஆறுவதற்காக பெருமான உன்னை பாடுறப்போ என்னமோ தெரியலடா, நல்லா ஜாலியா இருக்குன்னு பாடுறதுக்கு பேருதான் தவம். கஷ்டப்பட்டாலே அது பேரு தவம் கிடையாது. கஷ்டப்பட்டு உனக்காக பண்றேன் சாமின்னா அது பேரு தவம் கிடையாது. எங்க சாப்பிடாம இருந்தாலும் படுத்து கிடக்காரு, சாப்பாடு கேட்டு வந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா வெதனல்ல போய் எடுத்து நீ சமைச்சு கொடுத்த. எவ்வளவு தைரியம். அதுதான் 6 மாசத்துக்கு வரணும். அதுதான் 6 மாசத்துக்கு வரணும். நம்மளால என்ன பண்ணுவோம்? நம்மளால அந்த லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். எனக்கு கவனிக்கல, லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். ஏன் சாமி இன்னைக்கு ஒருத்தருக்கு நான் சாப்பாடு போடாம அனுப்பிச்சிடுறேன், இந்த வெதனல் எல்லாம் வளர்ந்துச்சுன்னா 6 மாசத்துக்கு சாப்பாடு போடலாம் நிறைய அடியவர்களுக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு அடியவர்களுக்கு சாப்பாடு போடாம நான் இவர் அனுப்பிச்சிட்டேன்னா சாமிக்கு நம்ம சொல்ற சமாதானம். இன்னைக்கு இவரை நான் அனுப்பிச்சிட்டோம்னா நாம 6 மாசத்துக்கு நிறைய அடியவர்கள் சாப்பாடு போடலாம். அதனால மன்னிச்சுங்க அடியவரே, இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல, கொஞ்சம் போயிட்டு வரீங்களான்னு சொல்லிடுவோம். சொல்லுவோமா இல்லையா? தப்பா? சாமிக்கு நம்ம சொன்ன லாஜிக் கரெக்ட் தானே? இன்னைக்கு ஒரு நாள் இவருக்கு சாப்பாடு போட்டா நான் 6 மாசத்துக்கு யாருக்கு சாப்பாடு போட முடியாது. எது கரெக்ட்? அதெல்லாம் அவர் பார்க்கல. டேய், நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. 6 மாசத்துக்கு எல்லாம் கல்குலேஷன் போடாது. அள்ளிட்டு வா, ஓடு, மித்தத பாத்துக்கலாம். நாளைக்கு வேணும்னு குருவி கூட சேர்த்து வைக்கும், எறும்பு கூட சேர்த்து வைக்கும். ஆனா வாழ்நாள் சாப்பிடாம இருந்த தன்னுடைய வெதனல்ல எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துட்டா ஏமா ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவுக்கு நைட் ஒரு 2 மணிக்கு பாவம் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு சுடு தண்ணி போட்டு கொடுமா அப்படின்னா அப்படின்னு ஒரு சத்தம் வரும் உடனே. சரி 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 நானே போட்டுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்ன கெட்டில் தானே, எடுத்து போட்டுட்டு ரொம்ப நேரமா இருந்துட்டு இருக்காங்கன்னு போட்டு. மாமியாரு தான், மாமியாருக்கே நைட்டு வெறும் சுடுதண்ணி கெட்டில் ஆன் பண்ணா 2 நிமிஷம் கூட ஆகாது அந்த சுடுதண்ணி போடுறதுக்கு அப்படின்றோம். ஆனா அரிசிய கொண்டு வந்து கொடுத்தா டியூப்லைட்டா போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல டியூப்லைட்டா இருக்கும்,
அகல் விளக்கை ஏற்றி வச்சு அரிசியில இருக்கக்கூடிய கல்லெல்லாம் பொறுக்கி, ஏன்னா ஏற்கனவே கல்லுக்குள்ள மண்ணுக்குள்ளதான் கடந்திருக்குது, கல்லெல்லாம் பொறுக்கி அதெல்லாம் அவிச்சு திரும்ப அதை நல்லா வறுத்து உலக்கைய பூட்டி இடிச்சு அதைய நல்லா அரிசியை வச்சு களைஞ்சு அதை போட்டு உப்பை போட்டு ஒரு உலைய வச்சு கொதிச்சு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கீரைகள்லாம் ஒரே கீரை தான் 5 மாதிரி சமைச்சாங்களாம். ஒரே கீரைய 1 கடைகள், 1 மசியல், 1 பொரியல். ஏங்க நான் சொல்லுவேன், சரி சாப்பாடு தானே கேட்டாரு, ஆமாமா இல்லையா, சாப்பாடு தானே கேட்டாரு, அவரு என்ன பண்ணிருக்கணும், பசி தானே ஆத்த வந்த, வா சோறு இருக்கு ஆக்கியாச்சு, கொஞ்சம் போல தயிரை ஊத்தி ஒரு ஊறுகாய வச்சு இந்தாயா சாப்பிடியான்னு சொன்னா அதுவும் சாப்பாடு ஆத்துறது தானே. அதுவும் அப்படி செய்யக்கூடாது. வந்தவன் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன், வந்தவன் உங்ககிட்ட பசிக்கு பிச்சை எடுக்கிறான். அவன் வந்தவன் யாரு? சிவனடியார். யாருக்கு தேவரும் மூவரும் காண முடியாத சிவனுடைய அடியவன், அவனுடைய பிரதிநிதி. அவனுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? விருந்து வைக்கணும். எப்படி விருந்து வைக்கணும்? என்கிட்ட இருக்கிறத வச்சே விருந்து வைக்கலாம். பழைய சோறு தான் இருக்கு, வெங்காயம் கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய வறுத்து கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஊறுகாய், 2 வடகம், இதெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு சாதாரண விஷயம்தான். ஆனா அதை பிரசன்ட் பண்றப்ப எப்படி இருக்கணும்? விருந்து மாதிரி இருக்கணும். அதைத்தான் அம்மா நினைச்சாங்க. விருந்துக்கு சாப்பாடு போடுமான்னு சொன்னாலே இப்ப முதுகு வலிக்குது. வந்திருக்கிறது சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கே நைட் எடுத்து சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இந்த அம்மா நைட் உட்காந்து குத்தி இடிச்சு புடைச்சு வச்சு சாப்பாடை போட்டு 5 வகையான கீரையை வச்சு இந்த அம்மா கொடுத்தாங்கன்னா, பைத்தியக்காரன், உனக்கு அறிவு இருக்காடா? இதை வச்சுதான்டா நாம சாப்பிடணும் 6 மாசத்துக்கு. நீ வேணா பைத்தியமா இரு, ஆனா நான் பைத்தியமா இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை கொண்டு எடுத்துட்டு வந்த விதநெல்ல கொண்டு போய் எங்க கொத்தினையும் அங்கே விதைச்சிட்டு வந்தாரு. ஆமா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணுமா இல்லையா? அந்த அம்மா சொல்லல. இந்த ஆளுதான் பைத்தியம்னா அந்த அம்மா அதுக்கு மேல பைத்தியமா இருக்கு. எது? இவங்கெல்லாம் லவ் பண்ணாங்க. தான் பசியில இருக்கும்னு தெரிஞ்சுதா? இல்ல. 3 நாள் நம்ம சாப்பிடாம தெரிஞ்சுதா? வீட்டோட விதானத்தை முறிச்சாரே, நாளைக்கு காத்தடிச்சா வீடு விழுந்துருமே, அந்த கூரை வீடு விழுந்துட்டு போகுது, வீடு எனக்கு இருந்துட்டு போகுது, பாப்பா மேய்ச்சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு லவ் பண்ணி ஒரு பயங்கர அட்ராக்ஷன்ல பண்றதுக்கு பேரு தான் தவமா மாறும். வலிக்குதுன்னு நினைச்சாலே தவமாக. 108 போற்றி சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, தீட்சை வாங்கிட்டோம், கையில குருமணியை வச்சு உருட்டி 108 போற்றி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இல்லைங்க காலையிலயும் சாயங்காலமும் சொன்னா நல்லதுங்கன்னு. சரி காலைல சொல்லியாச்சு, சாயங்காலம் சொல்றப்போ ஒவ்வொரு போற்றியும் சொல்றப்போ இந்தா முடிஞ்சிருமா, அந்தா முடிஞ்சிருமா, இந்தா முடிஞ்சிருமா, அந்தா முடிஞ்சிருமான்னு ஒரு ஓரக்கல்ல அந்த ருத்ராட்ச மணியை பார்த்துக்கிட்டே உருட்டுறதுல எப்படி தவமாகும்? எனக்கு தான் வலிக்குதே, அவன் பேர சொல்றதுக்கே வலிக்குதே. திருவாசகம் பாடும்போது கண்கள்ல நீர் பெருகாம அப்படியே வலிக்குது. எனக்கு என்ன தெரியல, என்ன இன்னும் முடியாம இருக்கு. 51வது பதிகம் எப்படா? நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். திருவாசகம் முற்றாத பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னா இது இவ்வளவு நேரம் ஆயிட்டே இருக்கு, 56வது பதிகம் வரவே வராதா? எப்பதான் 56வது பதிகம் வரும் போலயே, அப்பா அச்சோ பதிகம் வரணும், வேமான்னு ஓடி போய் அப்பாடான் முடிச்ச நாட்கள்லாம் எத்தனையோ நாட்கள் அப்படிலாம் முற்றுவதெல்லாம் அடியன் பண்ணிருக்கேன். அப்போ வலிச்சு பண்றோம். உனக்கு யாரு பண்ண சொன்னா? உட்கார்ந்து 2 முறை கண்கள்ல கண்ணீர் பெருக்க நமச்சிவாயா, உன் வாய் மணக்க, கண் மணக்க, 5 புலன்கள் மணக்க நமச்சிவாயான்னு சொல்லிட்டு மட்டும் போயிரு. மொத்த திருவாசகத்தையும் சொன்னதுக்கு சமம், 12 திருமுறைக்கும் சொன்னதுக்கு சமம். ஆக வழி இல்லாமல் செய்வதற்கு பேருதான் தவம். அனுபவித்து உள்கி உருகி காதலித்து கண்ணீர் மல்கிறதுக்கு பேருதான் தவமே தவிர, காதல் என்ன இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. அது மாதிரி சிவபெருமானை காதலித்து நீங்கள் செய்கின்றதுக்கு பேருதான் தவம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்ற, என்ன வேணாலும் பண்ணாலும் தவம் தான். நீங்க அவனை பிடிச்சு பண்ணணும். இவங்க சொல்லிட்டாங்களே நினைச்சு பண்ண தேவையில்லை. சரியா? அப்போ தவம் என்றால் என்னன்னா, கூலி வாங்காம செய்யறதுக்கு தான் தவம். நான் பண்றதுக்கு பேரு தவமா? திருவாசகனை பண்றதுக்கு பேரு தவமான்னு கேட்டா தவம் இல்லை. ஏன்னா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே கூலி வாங்கிட்டு தான் வேலையே பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கூலி வாங்கிட்டு தான் தவம். அதனால தவத்துல சேராது. நான் பண்ற இந்த திருவாசகத்தை எனக்கு கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்யும். உங்க முக குறிப்பு தானே அடியனுக்கு கூலி.
அது என்னமோ தெரியல, அது என்ன மேஜிக் வச்சிருக்கீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியல. உங்களுடைய திருமுகத்தை பார்க்கும்போது அடியே நடைகின்ற அந்த 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 வெகுமானமும் அந்த பரிசும் அந்த இதுக்கும் சமமா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நான் எதுவும் அந்த ஒரு அடிக்ஷன்ல தான் நான் ஒவ்வொரு வாரமும் உங்களை பார்க்கறதுக்காக எவ்வளவு வேலை இருந்தாலும் ஓடியாந்துடுறேன். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஓடியாந்ததுக்கான காரணம் உங்களை பார்க்கும் போது சரி இவ்வளவு ஆனந்து பேசுறானே, சரி ஒரு தடவை காட்டுவோமேன்னு யாராவது நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்க பாருங்க. நான் ஆன் பண்றேன்னு சொன்னாதான் நீங்க ஆன் பண்ணுவீங்களா? படுபாவி இப்படி எல்லாம் சொல்றானே, சரி போடா போயிட்டு போகுது, அவனுக்கு ஒரு ஆன் பண்ணி காட்டுவோம் முகத்தை அப்படின்னு நினைக்காம இவ்வளவு கல்லஞ்சமா இருக்கீங்க. எப்படி உன்னால இருக்க முடியுது? சரி, என்னால அருமையா பார்க்க முடியுது. சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி தான் நிறைய பார்க்கிற எல்லாத்தையும். சரி, இப்போ நீங்க சரியை பண்ணுங்க, கிரியை பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க, ஞானம் கிடைக்கும். இதெல்லாம் தவத்துல சேராது. எப்போ ஃபைனலா நீங்க அவுட்புட் வாங்கிட்டீங்கன்னா தவத்துல சேராது. நாமளும் சாப்பாடு போடுறோம், ஆனா நமக்கு சாமி வர மாட்டேங்கிறார். ஏன்? நான் தான் எனக்கு இது வேணும்னு நினைச்சுதானே சாப்பாடு போடுறேன். எனக்கு எப்படியாவது காசு வேணும், எப்படியாவது என் வீட்டுல இருக்கிற புள்ள நல்லா இருக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், டிக்கெட் விசா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறேன். அப்ப எப்படி தவம் ஆகும்? அதுக்கு கண்டிப்பா அதுக்கு பலன் இல்லையான்னு கேட்டா பலன் இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க கோவில்ல ஏத்துற ஒவ்வொரு விளக்குக்கும் பலன் இருக்கு, நீங்க கோவில்ல கூட்டுற ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்கு, பாடுற ஒவ்வொரு திருமுறைக்கும் பலன் இருக்கு, எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. ஆனா அது தவத்துல சேராது. தவத்துல சேரணும்னா லவ் பண்ணணும். எதுக்குன்னே தெரியல, அவனை பார்த்தா சந்தோஷம் வரணும், அடியார்களை பார்த்தா சந்தோஷம் வரணும், திருமுறை பாடினா சந்தோஷம் வரணும், இவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமா இருக்கும், இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் இருப்பீங்க கல் எடுத்து ரெடியா நிற்பீங்க என்னை அடிக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாங்காத கல்லடியா பாத்துக்கலாம். திருமுறை என்பது ஞானத்துக்கு கொண்டு போற ஒரு சாதனம், ஞானத்துக்கு கொண்டு போற சாதனம். அதுதான் ஞானத்தினுடைய படிநிலை கொண்டு போற சாதனம் தான் திருமுறை. அந்த திருமுறையை வச்சு நான் வேள்வி செய்வேன்னு சொன்னா வேள்வி என்ன வேண்டி செய்கின்றது? பலன் கருதி செய்கின்றது. எந்த பலன் கருது? உலகவியல் பலனும் ஏதோ ஒரு நல்ல பலனும் ஏதோ ஒரு பலன். அதனால தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணுல குத்தக்கூடாது. அது மாதிரி திருமுறை என்பது வேள்விக்கான பொருள் அல்ல. ஏன்னா சமஸ்கிருதத்துல வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாம் சப்த குறிப்புக்கு தான் முக்கியத்துவம். அந்த சப்த குறிப்பின் மூலமாக ஆகுதிகள் வழங்கினாத்தான் வேள்வி முழுமை பெறும். ஆனா நம்மளுடைய சப்த குறிப்புகளுக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்ல. நீங்க எப்படி வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னா உணர்வுக்கு தான் முக்கியத்துவம். அதனால உணர்வு பெருக்கின்ற இடத்துல உணர்வு பெருக்க வேண்டாம், உணர்வைத்தான் பெருக்கணும். உட்கார்ந்து என்ன பண்ணோம்? மனம் என்ற அந்த நெருப்புல தேவையில்லாத காமத்தை உள்ள போட்டு எரிச்சு பாடணும், குரோதத்தை உள்ள போட்டு எரிச்சு பாடணும். அதுதான் சிறந்த வேள்வி. அந்த வேள்வியை செய்வதுதான் இந்த திருமுறை. இந்த திருமுறையை 10ஆம் கிளாஸ் நீங்க கவனிக்கல, 10ஆம் கிளாஸ் படிச்சு கோல்டு மெடல் வாங்குறவனை கூட்டிட்டு போய் எங்க போய் சேர்க்கணும்? 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே அவனை எங்க போய் சேர்க்கணும்? 11ஆம் வகுப்புக்கு தானே கொண்டு போய் சேர்க்கணும். அவனை கூட்டிட்டு போய் 2ஆம் வகுப்புல போய் உட்கார வச்சா நல்லதான்னு கேட்டா நல்லது. அது மாதிரி 10ஆம் வகுப்புல அது மாதிரி இறைவனுடைய திருவருளை கோல்டு மெடலா வாங்கின திருமுறையை எடுத்துட்டு வந்து திரும்பவும் நான் ஆகுதியில வச்சு ஊத்தி நான் வாகுதி வளர்த்து அது மூலமா நான் திருமணம் பண்றேன், அது மூலமா நான் கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொன்னீங்கன்னா திருமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? 10 கிலோ இருக்குல்ல, 10 கிலோ நான் தங்கம் கொடுத்து 10 கிலோ தங்கம் கொடுத்து என்ன வாங்கணும்? அதுக்கு ஈடான பொருள் தான் வாங்கணும். 10 கிலோ தங்கம் கொடுத்து நான் போய் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன் வாங்கிட்டு வரக்கூடாது. அது மாதிரி இந்த பொருளைக்கு நான் கொடுக்க தேவையில்லை. நீங்க கவனிக்கல, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இவ்வளவு நேரம் சொன்ன நீங்க கடைக்கு போறீங்க, கவனிங்க, 6 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க, 6 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க. கத்திரிக்காய் வாங்கிட்டு என்ன பண்றீங்க? கையில இருக்கிற தங்க வலையில கழட்டி
கடைக்காரன் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. எப்படி இருக்கும்? கடைக்காரனுக்கு ஜாலி, கடைக்காரனுக்கு ஜாலி, உங்களுக்கு இழப்பு. மதிப்பு தெரியாம கொடுத்துட்டு வந்துட்டோம் இல்ல. 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு எவ்வளவு தெரியல எனக்கு, மிஞ்சி போனா 20 ரூபா இருக்குமா, 20 ரூபாய் கொடுத்துட்டு வந்தா போதும். என்னோட 5 சவர வளையல கடத்தி கொடுக்கிறது எவ்வளவு அறிவியலித்தனமோ அது போல எம் 4 பெருமக்கள் ஊறி இழைத்த திருமுறைகளை நீங்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்துங்க. உங்க கல்யாணத்துக்காக, கும்பாபிஷேகத்துக்காக, இதுக்காக எல்லாம் நாங்க திருமுறை நாங்க பயன்படுத்தி நாங்க பெருமானை இங்க வர வைக்க போறோம். எனக்கு நான் அந்த கும்பாபிஷேகம் பண்றதுலயே நான் வந்து தண்ணி ஊத்துனாதான் சாமி வருவாருன்னு நினைப்பே நான் தப்புங்க. நாங்க தண்ணி ஊத்துனாதான் எங்க சாமி. ஏங்க விசார சருமர் யாரு? விசார சருமர் சண்டேஸ்வர நாயனார். என்ன பண்ணாரு? திருவண்ணாமலை இருந்து வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய வந்து மண்ணாலேயே ஒரு கோவில் கட்டி, புஷ்பம்மா நல்லது நல்லதுங்க சுவாமி, நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அம்மா பாத்துக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம் புஷ்பம்மா. சண்டேஸ்வரர் வந்து 4 இதை கட்டி அங்க வந்து வச்சு லிங்கத்தை வச்சு அங்க இருக்கிற சாமிக்கு அவர் என்ன பண்றாரு? என்ன ஊத்துறாரு? பால் ஊத்துறாரு. பால் ஊத்துறாரு. அங்க இருக்கிற ஆணிரைகிட்ட இருந்து பாலை கவர்ந்து ஊத்துறாரு. யாராவது இருந்தாங்களா? அவங்க அப்பா வந்து கேள்வி நிகழ்ந்ததா? கேள்வி மியூட் பண்ணிக்கலாம். யாரும் என்ன குறுக்கிட வேணாம். யாரும் நான் கேள்வி கேட்டா மட்டும் குறுக்கிடு. வேள்வி நிகழ்ந்ததா? யாகசாலை நிகழ்ந்ததா? கும்பம் நிகழ்ந்ததா? இல்ல நாம சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும் நிகழ்ந்ததா? நிகழல. சிவபெருமான் உள்ள வந்தானா வரலையா? வந்தான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? விட்டு எரிஞ்ச தொரட்டி மழுவா மாறி அப்பா காலை விட்டுடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது உள்ள உட்கார்ந்து இருக்கான் அந்த படுபாவின்னு தெரிஞ்சிச்சு. அவன் உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கான் குத்த வச்சு. அந்த செஞ்ச மணல் லிங்கத்துல எம்பெருமான் சிவபெருமான் உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்தான்னு நமக்கு தெரிஞ்சது. என்ன சொல்லுது? அன்பினாலே அடைத்து செய்கின்ற அத்தனை பூசைக்கும் சிவபெருமான் எழுந்துருவான்னு சொல்லிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, அடியன் பல இடங்கள்ல காட்டுறேன். ஏங்க எங்க போயிங்க திருநெல்வேலியில கண்ட குயவனார் போய் பண்ணார். நான் வேத வேள்விகளை மறுக்க கூடாது. நம்ம வேதங்களை மறுக்க கூடாது. வேதங்கள் என்பது இறைவன்கிட்ட கொடுத்தது. அவைகளை மறுக்க கூடாது. அவர்கள் நம்மை போற்றணும். ஆனா அதையே புடிச்சு நான் தொங்க கூடாது. ஸ்கூல்ல 10 வகுப்பு இருந்தது. 10ஆம் வகுப்பு இருக்குன்னா நான் 2ஆம் வகுப்புலயே பிடிச்சு நான் தொங்கிட்டு இருக்க கூடாது. 2ஆம் வகுப்பு மட்டும் தான் நான் பார்ப்பேன், மித்த வகுப்புக்கு போக மாட்டேன்னு சொல்றது எப்படியோ அது போல எல்லாமே என்னுடைய வகுப்பு தான், என் ஸ்கூல் தான். ஆனா நான் இங்கதான் போக முயற்சி பண்ணோம், 10ஆம் வகுப்பு போறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி எல்லாமே பெருமான் கொடுத்ததுதான். ஆனா இதுல பிடிச்சு தொங்க கூடாது. இப்ப சாமி நமக்கு அதை விட பெரியதை கொடுத்துட்டாரு. என்ன திருமுறை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த காலத்துல எங்க வேத மந்திரங்கள் விளங்குகின்ற அந்த வேத காலத்துல என்ன இல்ல திருமுறை இல்லையா? திருமுறை இல்ல. எங்க அப்பா வரல. யாரு? எங்க அப்பா ஞான சம்பந்தர் வரல. எங்க அப்பா திருநாவுக்கரசர் வரல. எங்க அப்பா சுந்தரர் வரல. எங்க அப்பா மணிவாசகர் வரல. 27 ஆசிரியர்கள் அவங்க கொஞ்சமா தான் வந்தாங்க இல்ல. ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க இந்த பாவாங்கு பாசனை எல்லாம் நீங்க பண்றதுனால என்ன அடைய போகுது புரியல. எதுக்காக தமிழ் வேலி வந்துச்சு தெரியுமா? நிறைய காசு கேக்குறாங்க. யாரு? இந்த சான்ஸ்கிரிட்ல வேல்யூ பண்றாங்கல்ல, சமஸ்கிருத வேள்விகள் நிறைய பணச்செலவு ஆகுது. அவங்க லைட்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா ஏனாதான மந்திரம் சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது எதுக்கு? அவங்க சொல்ற மந்திரத்தை அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் திருமுறை வச்சு பண்றேன்னா, நமக்குத்தான் 2ஆம் கிளாஸ் தாண்டி 10ஆம் கிளாஸ் வந்துருச்சுல. நான் ஏன் 2ஆம் கிளாஸ் உட்கார்? நான் 10ஆம் கிளாஸ் போகணும், 10ஆம் கிளாஸ்க்கு போகணுமே தவிர திருமுறையை வச்சு நான் திரும்ப வேள்வி பண்ணேன்னு சொன்னா நான் என்னத்த பண்றது? புரியுதுங்களா? அதற்கு உதாரணம் வந்து நெய் தீபம் சமர்ப்பயாமின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணம். அதுக்கு தமிழ்ல இந்த நெய் தீபத்தை ஏத்துக்கோங்க சாமின்னு தமிழ்ல சொன்னா பரவாயில்ல. ஆனா உதாரணம் கேள்வி இப்போ நல்லா கவனிங்க. நெய் தீபம் சமர்ப்பயாமி
ஆப்பிள் சமர்ப்பயாமி, சாத்துக்குடி சமர்ப்பயாமி எல்லாம் சாமி கொடுக்குறோம்ல. என் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் ஆப்பிள் கொடுக்குறேன், நல்லது தானே? அம்மா கேட்கிற கேள்வி அதான். ஏன் நாங்க ஆப்பிள் கொடுத்தா தப்பா? சரி, தப்பு இல்ல. சாப்பாடு போடுறோம், சேலை வாங்கி தர்றோம், அம்பாளுக்கு சேலையை செருப்புல போட்டு எரிக்கிற எல்லாம் பண்றோம், எல்லாம் கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுக்குறோம். என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் வைர மோதிரம் கொடுக்குறேன், எது நல்லது? என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் வைர மோதிரம் கொடுக்குறேன், நான் வேற எதுவுமே கொடுக்கல, வைர மோதிரம் மட்டும் கொடுத்துட்டேன். இந்த வைர மோதிரத்தை வச்சு என்ன வாங்கிக்கலாம்? எல்லாமே வாங்கிக்கலாங்க ஐயா. ரெண்டு ஆப்பிள் தோட்டம் வாங்கலாம். கவனிங்க, 2 ஆப்பிள் தோட்டம் வாங்கலாம். ஒரு காஞ்சிபுரம் சில்க் ஒரு 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 10-25 சில்க் நான் வாங்கலாம், எனக்கு பிடிச்ச ஹை காஸ்ட்ல வாங்கலாம். நான் சொல்றது கோஹினூர் டைமண்ட், அந்த மாதிரி டைமண்ட் எங்கேயும் கிடைக்க முடியாது, அந்த டைமண்ட் நான் கொடுக்குறேன். அப்ப வந்தவங்களுக்கு வைர மோதிரம். அது மாதிரி எங்க அப்பனுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து சாத்துக்குடி கொடுக்குற இடத்துல நான் என்ன சொல்றேன், வைர மோதிரம் கொடுங்கன்னு சொல்றேன். இப்ப எதுக்கு நான் சாத்துக்குடி சமர்ப்பயாமி சொல்லணும்னு கேக்குறேன், புரியுதுங்களா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப அம்மா ஏதோ கேள்வி கேட்கிறாங்க, நான் பதில் வர்றேன். ஞானசம்பந்தர் வேத வேள்விகளை ஆரம்பிக்கிறேன். அது ஞானசம்பந்தர் நல்லா கவனிங்க, ஞானசம்பந்தர் வேத வேள்விகளை ஆதரிக்கிற ஞானசம்பந்தர் அவரு கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன செஞ்சிருக்கலாம்? வேத மந்திரங்களே சொல்லியிருக்கலாம். அவர் எந்த குலத்துல தோன்றியவர்? கவுனியர் குலத்துல தோன்றியவர், அந்த குலத்துல தோன்றியவர், அந்த குலத்துல தோன்றியவர். அதைத்தான் பண்ணணும். முழுக்க வேத வேள்விகள். ஏங்க எல்லாம் எந்திரிச்சு காலையில அவர் என்ன பண்ணிருக்கலாம்? நம்முடைய திருமுறையில காலையில எந்திரிச்சு 6 செங்கல் வச்சு அதுக்குள்ள நீங்க மாம்பட்டைய வச்சு அதுல 2 லிட்டரு இந்த அக்மார் நெய் ஊத்தி பொருத்தி சுத்தி உட்காந்து சுத்தி பல மந்திரங்கள் சொல்லி இப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றதை விட்டுட்டு அவர் உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? காதலாகி வேதம் 4 மெய்ப்பொருள். அட படுபாதீங்களா? வேதம் 4 பொருளையும் கடந்தெடுத்தாலும், வேதம் 4 கடந்தெடுத்தாலும் நமச்சிவாய மந்திரம் தான் பெருசு, அதை புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு? வேதத்துக்கே தலைவனாகி வேத குலத்திலேயே பிறந்தவர். புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் பெரிய அந்த சர்ச்சைக்குள்ள நான் வரல. நீங்க இதை புடிச்சு நீங்க விவாதத்துக்கு வந்தீங்கன்னா அது தனி கோர்ட், அது தனியா நான் எடுத்துக்கிறேன். இங்க நான் விவாதத்துக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தது. ஒரு மரத்துல கனியும் இருக்கும் காயும் இருக்கும். நான் கனி இருக்கும்போது எனக்கு கனியே இல்ல, வெறும் காய் இருக்கிற ஸ்டேஜ் தான். எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணி ஆகணும்? புரியுதுங்களா? இப்போ கனி வர்ற பருவம் இல்ல, ஃபுல்லா காயா இருக்கு, பயங்கர பசி, என்ன பண்ணி ஆகணும்? காயப்பதான் பறித்து சாப்பிடணும். இப்போ காயும் பழுத்து தொங்குது ஒரு கொப்புல. இல்ல நான் இவ்வளவு நாளா காய் தான் பறிச்சு சாப்பிட்டேன், அதனால இப்ப நான் திரும்ப காயத்தான் புடுங்கி சாப்பிடுவேன்னு எலுமிச்சங்காயவே பிடிச்சு சாப்பிடுறத விட எலுமிச்சை பழத்தை எடுத்து கொஞ்சம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்லலாம். வேற ஒண்ணு. கனி இல்ல, எப்போ இல்ல? வேத காலத்துல கனி இல்ல, திருமுறை என்ற கனி இல்ல, அதனால அது பயன்படுத்தப்பட்டது. திருமுறை என்ற கனி வந்துருச்சு. இதுக்கப்புறமும் சரி, என்னை எல்லாம் திட்டலாம், என்னை எல்லாம் பயங்கரமா திட்டலாம், என்ன பண்ணலாம்? நீ என்னடா இப்படி அவ்வளவு பெரிய ஆளா? எங்க அப்ப ஞான சம்பந்தர் சொன்னது, நான் எல்லாத்துக்கும் ரூல் இது வச்சிருக்கேன். அது பேர் என்ன? நீங்க எங்க வந்தாலும் அதை விவாதம் செய்யறதுக்கு அடியன் தயாரா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை. சரி, இவங்க எல்லாம் கல்லா கட்டுறதுக்கு இதை பாக்குறாங்களே தவிர கல்லா கட்டக்கூடாதுன்னு வந்துருச்சு. நான் எங்கேயுமே ஃப்ரீயா தாங்க பண்ணுவோம். அந்த காலத்து அந்தணர்களுக்கு என்னதான் கொடுக்கணும்? காசு கொடுக்க கூடாது, தெரியும்ல? அந்தணர்களுக்கு அரிசி உப்பு, அது பேர் தான் சம்பு. சம்புன்னா அரிசி, அலம்னா உப்பு. அரிசியும் உப்புன்னு தான் கொடுக்கணும், அது பேர் தான் சம்பளம்னு பேரு. அதை மட்டும்தான் கொடுக்கணும். எங்க இப்ப கொடுத்து பாருங்க பாக்கலாம். ஏங்க அதுதானங்க முறை, அதுதான முறை. எனக்கு அதுதான் சரி, ஓகே, இது நான் குறை சொல்றேன். இப்ப இதே வேலை யார் பண்ணிட்டு இருக்கா? அவங்கதான் பண்ணாங்க. இப்ப கனியை வச்சுக்கிட்டு காய் பண்ற வேலையை பண்ணோம்னா அந்த கனிக்கு என்ன பொருள்? அது மாதிரி பண்ண வேணும். அப்போ இந்த ஒரு செய்தி நான் என்னமோ சொல்ல வந்த கடைசியில எப்படி ஆகி போச்சு. சரி, அப்போ ஒரு செய்தி என்னன்னா, நீங்க சரிகை பண்ணலாம், கிரிகை பண்ணலாம், யோகம் பண்ணலாம், ஞானம் விளையலாம். ஞானம் பண்ண முடியாது, ஞானம் விளையும். இது எல்லாமே நிகழும் எப்பன்னா தவம் செஞ்சா விளையும். கூலிக்கு மாரடிச்சா விளையாது. நீங்க திருமுறையே வச்சு கூலிக்கு மாரடிச்சாலும் விளையாது. நான் திருமுறை முதல்ல என்ன பண்ணுவேன், பயந்துட்டு தான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிச்சது வேயிறு தோழி பங்கன் தான் படிச்சேன், பயந்துகிட்டு தான். ஐயோ ஜோசியக்காரன் சொல்லிட்டானே, எப்படியா அதையாவது படிக்கும். அப்ப திருமுறைன்னு கூட தெரியாது எனக்கு. அது
அப்படிதான் படிக்க ஆனா இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கணும், என்ன வேணாலும் நடக்கணும். எங்க அப்பா சிவபெருமானை தாண்டி யாராவது என்ன தொட முடியுமாடே? எங்க அப்பா சிவபெருமானை தாண்டி, அவனுடைய சூளக்கோட்டையை தாண்டி, அவனுடைய நந்தியன் கோட்டையை தாண்டி, நந்திப்படையை தாண்டி, அடியார்கள் படையை தாண்டி ஒரு துரும்பு, ஒரு வினை துரும்பு என்ன தொட முடியுமா? வரத பாத்துக்கலாம். எத்தனையோ பேர் சொன்னாங்க உனக்கு அவ்வளவு வினை வரும், நீ அவ்வளவு பண்ற, அடியார்கள் திருவடியில விழுகிற, உனக்கு நிறைய வினை. அப்படி வந்து உயிர் போச்சுன்னா சந்தோஷமா போய் சேர வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இருந்து என்ன பண்ண போறேன்? அடியார்கள் திருவடி விழுந்து வினை பார்த்தது அப்படின்னா கரெக்ட் வந்துட்டு போகுது, அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை. அப்படி அப்பனை தாண்டி எதுவும் வராதுன்ற உரைப்பு தருவதுதான் என்னது? எங்க வேயரு தோழி பங்கன் பாடுற நாம போய் திரும்ப போய் அந்த வேள்வியை வச்சு நவகிரகங்களுக்கு போற்றி சொன்னோம். அது எப்படிங்க நாங்க நிகழும்? என் வாயில எப்படி நவகிரகங்கள் போற்றி எனக்கு வர முடியும்? அட்டதிக் பாடல்களையும் இந்திரனையும் எப்படி என்னால போற்றி செய்ய முடியும்? எல்லாரும் எங்க அப்பா சிவபெருமானுடைய திருவடியில இருக்காங்கன்னு திருமுறை கிளியரா சொன்ன திருமுறைய வச்ச திருமுறை படிக்கிறேன் நாவலையே நான் இந்திர போற்றி, நவகிரகங்கள் போற்றி, அட்டதிக் பாடல்கள் போற்றி, எல்லாம் போற்றின்னு தான் வேதம் சொல்லுது. நான் அப்படியே மொழிபெயர்த்து சொன்னேன்னா இது எந்த வகையில நியாயம்? சரி, இப்போ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு, நாம கூலிக்கு மாரடிக்காம இருந்தா தவத்துல நிக்கிறோம்னு அர்த்தம். முதல்ல கூலி வாங்கிட்டு வேலை செய்யுங்க, தப்பு இல்லை, அப்படிதான் பண்ணும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம காலேஜுக்கு தான் போகல, நாங்க சுகந்தி அம்மா நாங்கெல்லாம் ஒரு வாத்தியார், நாங்க ஸ்கூலுக்கு தான் போவோம், ஸ்கூலுக்கு தான் போவோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எங்களையே மறந்துடுவோம், வீட்டுக்கு போறதை மறந்துடுவோம், பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்து இருப்போம், அது நம்ம தான் தூக்கி விடுற மாதிரி கூலிக்கு தான் மாரடிக்க வந்திருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுவோம், அப்படியே மறந்துடுது. வீட்டுல போன் பண்ணா எடுக்கிறது கிடையாது, ஏன் முக்கியமான வேலை இருக்கேன், கிளாஸ்ல இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்றது. யாரு பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. சம்பளம் 2 மாசம் சம்பளம் தர முடியாதுனாலும் பரவாயில்லங்க சாமி, நீங்க தந்தா தான் எனக்கு என்னமோ ஆத்ம திருப்தியா இருக்கு, 4-5 பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தா சந்தோஷமா இருக்கு, போயிட்டு போகுது, நீங்க எப்ப கொடுக்குறது கொடுங்கன்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடும். நான் வந்து கூலிக்கு மாறடி. அது மாதிரி சிவபெருமானை நாம ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் உள்ள வந்தோம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த காரணமே புரியாம அவனோடு லயிக்கின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கிற அந்த நிலைக்கு பேருதான் தவமாகும் நிலை, சிவத்தவம். கடைசி வரைக்கும் அந்த நிலை வராம கடைசி வரைக்குமே நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன். புரிதுங்களா? அப்போ சரி, நாம சரியை சைவத்தினுடைய தவங்கள் எதை? 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது 4ம் தவம். இந்த 4 எப்ப தவமாகும்? எப்ப தவமாகும்? எதிர்பார்ப்பு இல்லாம செய்யும் போதுங்க, எதிர்பார்க்காம செய்வது. சிவன் ஒருவன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதை புரியுதுங்களா? வீட்டுக்காரர் பிடிச்சிருச்சுன்னு வச்சோங்களேன், அந்த வீட்டுக்காரர் பிடிச்சு போச்சுன்னா இந்த அம்மா துணி துவைக்கிறது என்னமோ, சாப்பாடு செய்யறது என்னமோ, அவர் வரதுக்குள்ளேயே வாசல்ல போய் நிக்கிறது என்னமோ, ஏய் அவன் தான் சரியில்லாதவனாச்சே, அவன்கிட்ட காசே இல்ல, அவன் அன்னாடங்காட்சி, அவன்கிட்ட நீ பெரிய பணக்காரிமா, ஏமா நீ என்னமோ தெரியல, அவனை பார்த்தா எனக்கு பிடிச்சிருச்சு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பெண் மாறுறா பாத்தீங்களா? அதுதான் தவம். அதனாலதான் பெண்களுக்கு தனித்தவம் கிடையாது. பெண்களுக்கு பங்கேராய் பிறத்தலே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்ற மாதிரி பெண்களா பிறக்கிறதே தவம். ஏன்னா அவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். புடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பிடிக்கலன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். நீ எவ்வளவு பெரிய அஜித் குமாரா வேணா இருக்கு, நீ பெரிய ஆளா கூட இருக்கு, எவ்வளவு பெரிய மினிஸ்டரா கூட இருக்கு, எனக்கு நீ தேவையில்லைதான். இதுதானே தவம். அப்படி இருக்கிற ஆற்றல் பெண்களுக்கு. அதனாலதான் நாம செய்கிற. அப்போ இது முடிச்சது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய போற்றி அத்தா போற்றி. ஆனா கண்டிப்பா நீங்க நம்ம அத்தா போற்றி தொடவே முடியாது. அப்படியே நினைச்சு வந்தது என்னமோ ஒண்ணுதான். சரி, முக்கியமா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். நாம திருமுறையை பார்த்துட்டு திருமுறை ஏன்னா எனக்கு தெரியல, யாராவது ஆன் பண்ணுங்களேன், யாரும் முகம் தெரிய மாட்டேங்குது. தெரியல, யாருமே தெரியல. ஒருவேளை என்னுடைய பேண்ட்வித் கம்மியா இருக்கான்னு தெரியல. சரி, ஓகே. அப்போ 4 வகை தவங்களும் எதிர்பார்ப்பின்றி அவன் மீது கொண்ட காதலினாலே அமைகின்றது 4 வகை தவங்கள். ஆனா 4 வகை தவங்கள் இப்படி முடியுது. இப்போ போன அமர்வுல சொன்னோம், என்ன சொன்னோம்? நாம என்ன போற்றி சொன்னோம்? முதல்வா போற்றி, அதான சொன்னோம். ஆமாவா இல்லையா?
முதல்வா போற்றினா என்ன அர்த்தம்? இறைவன் நம்ம கூட கடைசி வரைக்கும் நின்னு நம்மளுக்கு அருள் தருபவன் முதல்வன். கரெக்டா சொன்னோம். முதல்வா போற்றி. எப்பவுமே நம்ம கூடவே, நமக்கு முன்னாடியே எல்லா பக்கம் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறது உணர்றதுதாங்க முதல். முக்கியமான செய்தி வரலையே. என்னால் அறிவது ஒன்றுமில்லை, சிவபெருமான் பார்வையால் அறிகின்றேன். எல்லாமே சிவபெருமானால் அறியது. ஆன்மா இறைவன் அவரே ஆதியும் அந்தமுமா இருக்காருயா. முதல்வன் ஞானத்தை வழங்குகின்றார், முத்தியை தருகின்றார். ஆகா 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 அல்லியம்மா 100 அல்லியம்மா 100. இப்ப இங்க முதல்வன்னா ஞான முதல்வன், ஞானத்தை வழங்குறதுக்காக முன்னாடியே நம்ம கிட்ட உட்காந்துட்டே இருக்கு. ஞானத்தை விட்டுக்கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். மத்த எல்லாம் சொல்லிட்டோம், கரெக்டு தான், எல்லாருமே சொல்றது கரெக்டு தான். ஞானத்தை விட்டோம், ஞான முதல்வன் அதுதான் முக்கியம். ஞானத்தை நம்ம கிட்ட எப்படியாவது முதல்ல கொடுத்துடணும். ஏன்னா ஞானம் கிடைச்சிச்சுன்னா என்ன கிடைச்சிரும்? ஞானம் கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிரும்? முக்தி கிடைக்கும், ஆனந்தம் ஆனந்தம் கிடைச்சது. இல்ல கவனிங்க, என்கிட்ட வந்து பயங்கர பசி. சாமி இங்க பாருங்க, என்ன கவனிங்கள, பயங்கர பசி, எனக்கு சொல்லனாத பசி. இந்த அம்மா சாப்பாடு சோறு ஆக்கிடுச்சு. ஆனா போற என்ன பண்ணுச்சு? குழம்பு போட்டு கிண்டிட்டு இருக்கு. இப்பதாங்க உள்ளுக்குள்ள புளியவே கரைச்சு ஊத்திருக்கு. எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும் புளி வேகிறதுக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? முதல்ல அந்த சாப்பாடை போடு, வயிறு பசி ஆறும், முதல்ல அந்த சாப்பாடை வந்து கொட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஞானம் என்பதை வந்து கொடுத்துட்டா பசி அடங்கிரும், பிறவி என்ற பிணி போயிடும். இது வேற எதுக்குமே அலைய தேவையில்லை. அதனால அதை தெரிஞ்சு அவன் காத்திருக்கான். ஆனா நமக்கு என்ன மட்டும் வேணாம், ஞானம் மட்டும் வேணாம். சாமி ஞானத்தை கேட்டு நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்ததே இல்லை. எனக்கு வந்து அன்பு வேணும், ஆரோக்கியம். அதனால ஞானம் என்பது நமக்கு வேண்டும் அப்படின்றதுதான். பெருமான் ஞான முதல்வனாக நிற்கின்றான் தான் போன மறுல பார்த்தேன், மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் கேள்வி கேட்டுட்டேன். ஞான முதல்வனாக நிற்கின்றான், ஞானத்தை. ஏன்னா ஞானம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? ஐயா எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஒரே வரியில சொல்லணும்னா நீங்க சொன்னீங்க, நான் 0 எல்லாம் இறைவன் தான் அப்படின்னு சொல்றதுதான் முதல்வா போட்டுன்னு சொன்னீங்க. இல்ல நான் 0 அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு தான் ஞானமே. அப்பதான் ஞானம் நம்ம கிட்ட விளையும். என்கிட்ட அறிவே இல்லைன்றதுக்கு பேரு தான் பேரறிவு. புரியுதுங்களா? நான் அறிவு இல்லைன்றதை விட இறைவன் அறிவுடைய பொருள் அவனை நாம தொத்துறதுக்கு பேரு தான் நம்ம சொல்லிட்டோம். முடிச்சுட்டு சொல்லிடலாம். இப்ப கவனிங்க, ஞான முதல்வனாக பெருமான் நம்ம கிட்ட நிக்கிறான். ஞானத்தை தர்றதுக்காக முதல்ல நின்றுட்டு இருக்கான். அதை நம்ம வாங்கிட்டோம்னா பின்னாடி போக தேவையில்லை. அவனை தாண்டி எங்கேயுமே போக தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? ஞானத்தை வாங்கிட்டோம்னா அவனை தாண்டி இல்ல, எனக்கு மத்தவங்க வேணும், எனக்கு மனைவி வேணும், குழந்தை வேணும், பட்டு வேணும், நகை வேணும், வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், அப்படி பின்னாடி குதிச்சு அப்படி போயிட்டே இருக்க தேவையில்லை. ஞானத்தை வாங்கிட்டோம்னா நாம யாருக்கிட்டையும் போக தேவையில்லை, அப்படியே நின்னுக்கலாம். அதுக்காக அவன் என்ன பண்றான்? முதல்ல நின்றுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றோம்? அவன் கையில என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப ஞானன்ற பாத்திரத்தை வச்சுட்டு காமிச்சுட்டே இருக்கான். என்ன பண்றோம்? தள்ளிக்க, தள்ளுறா ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கு. அவன் வருவதற்கா அப்போ ஞான முதல்வனாக காத்திருக்கான். அப்ப ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். என்ன தவம் பண்ணணும்? சரியை, கிரியை, யோகம் என்ற 3 தவங்களை பண்ணா கிடைக்கிறது என்னது? ஞானம். தவம் பண்ணணும்னா என்ன எதிர்பார்க்க கூடாது? எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆக இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க எந்த வேலை பார்த்தாலும் அது என்னவா மாறிடும்? கோயில போய் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, எனக்கு எந்த 60 வயசு ஆகி போச்சு, நான் முடிச்சிடறேன், இதான் டைம் ஆயிடுச்சு, அம்மா போட்டுருவாங்க டைம், முடிச்சிடறேன். எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. எனக்கு இப்ப அப்பா இல்ல, அம்மா இல்ல, கணவன் இல்ல, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. நானே வேற ஊருக்கு வந்துட்டேன். நானு கோயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு நான் கோயில போய் வேலை பார்க்கணும்? எனக்கு ஏதாவது குழந்தை வேணும்னு வேலை பார்க்கலாம். எனக்கு இருக்கிற ஒரே தம்பியும் என் கூட இல்ல, அவன் வேற சமயத்துக்கு போயிட்டான். அப்போ அந்த திலகவதியார் ஒவ்வொரு நாளும் செய்த அந்த தொண்டு தான் தவமாகும், அந்த உளவாரம் தான் தவமாகும். அந்த மாதிரி உளவாரம்
எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். உனக்கு தொண்டு சேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தம்பி, எத்தனை 40 வருஷமா கழிச்சு போன தம்பி திரும்ப வந்திருக்காரு. ஒரு 2 மணி நேரம் தம்பி கூட பேசிட்டு இருக்கலாம். தம்பி டைம் ஆயிடுச்சு, நீ வந்திருக்க டைம் என்னது? சரியா 5 மணிக்கு வந்திருக்க, சரியா 5 மணிக்கு வந்திருக்க. இப்ப நான் போய் கூட்டுற டைம். ஒரு அரை மணி நேரம் லீவ் போட்டுடலாம்ல? ஏங்க நான் கேக்குறேன், அரை மணி நேரம் லீவ் போட்டு தம்பி கூட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தம்பி கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் லேட்டா போனா யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? ஏங்க 5க்கும் 5 என்னங்க வித்தியாசம் வந்துட போகுது? ஏய் தம்பி, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க வா, கையில உனக்கு ஒரு திருநீரை கொடுத்துடுறேன். நீயாச்சு, சிவபெருமானாச்சு. நான் ஏன் வேலையை பார்க்க போறேன்னு இவரை சிவபெருமான்கிட்ட விட்டு இந்த அம்மா போய் உழவாரம் பண்ணி அங்கெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி சாமிக்காக கோலம் போட்டு அங்க இருக்கிற நீர நிறைகள்லாம் இறைச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்போ இந்த தொண்டு தானே நமக்கு தவமா மாறும். நாம செய்கின்ற உழவாரம் எப்படி தவமா மாறும்? நம்ம அந்த நினைப்போடு செய்கின்ற உழவாரம் எப்படி தவமா மாறும்? எனக்கு எதுவும் வேண்டாம், உன் திருவடி நீழல் ஒன்றுதான். திருவடி நீழல் கூட வேணாம், எனக்கு என்னமோ பிடிச்சிருக்குப்பா, எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம், பெருசா நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், எனக்கு என்னமோ எங்க அடியார்களை பார்க்க பிடிச்சிருக்கு, அது ஒரு மாதிரி அடிக்ஷன் ஆகி போச்சு, அதுக்காக நான் வர்றேன், நீ என்னை வச்சு செய்யணும்னாலும் செஞ்சுக்கோ, நீ இது கொடுத்தாலும் கூட கொடுக்காட்டினாலும் போ, என்னமோ பண்ணு அப்படின்ற எண்ணத்தை அடியேன் பெற்றது திருமுறையினுடைய ஒவ்வொரு தேன் துளிகளில் இருந்தும். இந்த தேன் துளி பெறாம திருமுறையை நான் 12 திருமுறையும் 12ஆம் திருமுறை சேக்கலார் தலைகீழ படிச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல. புரியுதுங்களா? அப்ப இந்த நினைப்பை உருவாக்கி கொள்வதுதான். அப்போ ஞானம் எப்ப கிடைக்கும்? ஞான முதல்வன் இருந்தா ஞானம் கிடைக்கும். ஞான முதல்வர் ஞானத்தை எப்ப வாங்க முடியும்னா தவம் செஞ்சா வாங்க முடியும். தவம் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த 4 படிநிலை, அந்த 4 படிநிலையும் எதிர்பார்ப்பு இல்லாத முதல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறோட தான் ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, எப்படிங்க ஆரம்பிக்கிறதுன்னா எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம போகணும்ன்றத மனசுல சொல்லி வச்சுக்கோங்க. டே ஒரு நாள் எதிர்பார்ப்பு இல்லாம போகும், கவலைப்படாது, அதுக்காகத்தான் போகணும். இன்னைக்கு 35 மார்க் வாங்கணும், ஆனா எவ்வளவு மார்க் வாங்கணும்? எவ்வளவு மார்க் வாங்கணும்? 100 மார்க் வாங்கணும். அதுதான் என்னுடைய டார்கெட். 35 மார்க் தான் முதல்ல வாங்குவோம். தப்பு பண்ணி தானே கத்துக்குவோம். சொல்லுவாங்க இடையில தப்பு பண்ணிட்டப்பான்னு டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூடுறது மாதிரி நாம தொடங்குறப்போ நாம இப்படி உலகவியல்ல தான் தொடங்குவோம். ஆனா அதோடைய டார்கெட் என்ன? 35 மார்க் தான் பாஸ், பரவாயில்ல 35 மார்க் தானே பாஸ், அதனால நான் இனிமே மார்க்கே வாங்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் உலகவியல்ல நின்ற வேண்டாம்னு சொல்லுவோம். 100 மார்க்க டார்கெட் பண்ணி போங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அந்த உளவாரத்துக்கோ எதிர்பார்ப்பு இல்ல. இப்ப கிரியைனா என்னது? கிரியைனா என்னது? கிரியைக்கு என்ன எடுத்துக்காட்டு? மனமும் உடலும் சேர்ந்து வேலை செய்யணும், மனதாலும் செய்வது. எடுத்துக்காட்டு திருமுறையை படிப்பதுங்க ஐயா, திருமுறையை படிப்பதுங்க ஐயா, திருமுறையை கண்டுபிடிக்கிறது. யோகத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? யோகத்துக்கு திருமுறைப்படி நடப்பது. சிறப்பு. திருமுறையில எல்லாமே கிடைக்குங்க ஐயா, திருமுறை படிச்சா 4மே கிடைக்குன்னு சொன்னீங்க. மனசு ஒன்றி படிக்கணுங்க, அதுபடி நடக்கணும். யோகம் என்பது கண்ணீர் மல்கி உடல் அந்த அகமைப்பாடுகள் 10ம் பெற்று படிக்கிறது யோகம். யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ கண்கள்ல கண்ணீரோடு நீங்க திருமுறை படிக்க முடியுது அப்படின்னா நீங்க யோகத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். திருமுறை படிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமானை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லைன்ற ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா நீங்க ஞானத்துல இருக்கீங்க. அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு புரிஞ்சுச்சா? திருமுறை படிக்கிறப்ப இப்ப என்ன வரணும்? திருமுறை படிக்கிறோமா சாமி? ஆமா, திருமுறை இப்ப படிக்கிறோமா? எல்லாரும் படிக்கிறோம். நாம எல்லாரும் எதுக்கு வந்துட்டோம்? கிரியைக்கு வந்துட்டோம். படிக்கிறோம்ல. எனக்காக யாராவது ஒரே ஒருவர் சுந்தரர் தேவாரம் சும்மா நல்ல பன்னிசையோட யாராவது ஒருத்தவங்க சும்மா ரொம்ப சின்னதா, பெருசு வேணாம், நீட்டி முழக்க வேணாம், எவரேன்னு ஒருவர் சுந்தரர் தேவாரம் பன்னிசையோடு சாந்தி ஆரம்பம் நம்ம பாடலாம். ஏதாவது பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். தானென்னை முன் படைத்தான், தானென்னை முன் வாயில வரமாட்டேங்குது.
தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்துதன் தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் அரிணையம் பெருமா நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதோரோழி முற்றோ உயர் பொன்னோடி தான் மலையே சூழி செய்யின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழி கடலறைய அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடலறைய அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி, நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக திருமுறை நாம இப்ப பாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம செகண்ட் ஸ்டெப்புங்க போயிட்டோம், குறிகைக்கு போயிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா எதிர்பார்க்காம இதுல நாம கண்ணீரோடு உணர்வோடு கலந்து பாடினா யோகத்துல இருக்கும். கண்ணீரோடு பாடுற மாதிரி அமைவது திருவாசகம் தான். நீங்க திருவாசகம் எங்க எடுத்து பார்த்தாலும் என்னமோ தெரியல கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அப்படிங்கிறப்போ அந்த யோக குறிப்பெல்லாம் நம்ம திருவாசகத்துல நல்லா கிடைக்கும், எல்லா திருமுறையும் கிடைக்கும். அந்த நிலைக்கு எட்டுங்க எல்லாரும் சொல்லிட்டு ஆக்சுவலி நிராதார தவம் இன்னைக்கு பத்தி பேசணும்னு நினைக்க வந்த நிராதார தவம். அதனால வருகின்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நிராதார தவத்தை பத்தி பேச போறோம். அது கொஞ்சம் கடுமையான டாபிக் தான். ஆனா அது கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, கொஞ்சம் ஒரு வழி ஆயிடுவீங்க, எல்லாரும் ஒரு வழி ஆயிடுவீங்க. இன்னும் கொஞ்சம் நம்மள மெருகேற்றுற ஒரு இடம். அதனால வருகின்ற வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்துல நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஆக்சுவலி 3 வச்சிருந்தேன். சரீரக்கிரியை தவத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அந்த அந்த நம்மளுடைய கருவி கரணங்களை பத்தி சொல்லிட்டு நிராதார தவத்தை பத்தி சொல்லி முடிச்சிடலான்ற மாதிரி பிளான் இன்னைக்கு வந்தது. ஆனா சரீரக்கிரியை தவத்தையும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல வேண்டிய கடமை ஆயிடுச்சு. மன்னிக்கணும், நம்ம செய்யற தவறுகளை சுட்டி காட்டும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரியும் இல்லையா.
நம்ம ஏன்னா சரின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது. அப்படிங்கிறனால சில இடங்கள்ல அடியன் சுட்டி காண்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனால அடியன் அதை பொறுத்தள்ள வேண்டும். இது முக்கியமான செய்தியாக அடியன் வந்து நம்ம எதையும் பெருசா மாத்திர முடியாது. ஆனா இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சுட்டு நம்மளும் அதுல இருந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் செய்யாதீங்கன்னு சொல்ல போறது இல்லை. நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்மளை டிட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாரையும் திருத்தி உலகத்தையும் திருத்தி நாம வந்து பெருசா இது தவறுன்னு தெரிஞ்சிருச்சா நான் பண்ணல அப்படின்னு நான் விலகிக்கிறதுலதான் நிக்கிறமே தவிர அதுல மத்த எல்லாத்தையும் பார்த்தோம். அதனால அந்த வகையில நம்ம எல்லாரும் பேரு பெற்றவர்கள். பெருஞ்செய்தி மன்னிக்கணும். வெள்ளிக்கிழமை பெரும் தவத்தினுடைய அந்த பலன்கள்லாம் இருக்கு. அதனால அடியார்கள் மறக்காம அங்க எழுந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்றோம். சுவாமி சிவாய நம்ம நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் அம்மா எழுதுருவோம். யாரும் போயிட வேணாம். 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நம்ம நிஜமாவே அதிக நேரம் எடுக்க போறது இல்ல. நிஜமாவே 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். சிவாய நம்ம அம்மா நிறைவு செய்யலாம். சுவாமி இருக்காங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரையை மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. கன்க்ளூஷன் என்ன? கன்க்ளூஷன்னா நாம இன்னைக்கு பார்த்த கன்க்ளூஷன் முதல்ல நாம வந்து தவம், சுவாமிக்கு தவம் சரியக்கிரிய யோகம் ஞானம் தான் தவம், வேற எதுவும் தவம் இல்லைன்னு பார்த்தோம். அந்த தவத்தை நாம எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சா அது தவமாகும், எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சா விஷயம் இதாகும். அதே போல வேள்விகள் எல்லாம், தமிழ் வேள்விகள் எல்லாம் நீங்க தமிழ்ல வேணா மந்திரத்தை மாத்தி சொல்லுங்க, தப்பு கிடையாது. நீங்க கரெக்டா சொல்றாங்களே அதை அப்படியே சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்றாங்களே அது ஒண்ணும் தப்பு கிடையாது, நீங்க பண்ணுங்க. ஆனா எம்பெருமான் கொடுத்த திருமுறையை வச்சு வேள்வி பண்றது என்பதை அடியே நாளையத்துக்கு முடியுது, அடியோட சொந்த கருத்து தான் தவிர இதுல வந்து மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம், தவறு இல்லை. ஆனா அது பெரும்பொருள், பெரும்பொருளை வச்சு சிறும்பொருளை ஈட்ட வேண்டாம். ஏன்னா அது பெரும்பொருள், ஞானத்துக்காக கொடுத்த பொருள். அதை வச்சுட்டு எப்படி 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு வைர மோகத்தை கழட்டி கொடுத்துட்டு வர்றது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயமோ, அது போல எங்க அப்பனுடைய திருவாக்காக விளைந்த இந்த திருமுறைகளை நான் இந்த வேள்விக்கு பயன்படுத்துறது என்பதை அடியன் வந்து கொஞ்சம் சரியா படல அப்படின்னு திருமுறைக்கு மேல கொண்ட காதலினாலே அடியன் சொல்ல முயற்சிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. நாம வருகின்ற அமர்வுகள்ல மித்த செய்திகள்லாம் பார்த்தோம். இதுதான் கன்க்ளூஷன். ஏன்னா நிறைய பேசியிருக்கோம். அது எதுவும் பதியா அந்த வீடு புதுமனை புகு விழாவுக்கெல்லாம் திருமுறை வேள்வி பண்றோம் இல்லையா? அப்புறம் திருமுறை கல்யாணத்துக்கு வேள்வி எதுக்கு? போய் பாடினா போதும். வேள்வியில பூதம் தான் இருக்கு. திருமுறை திருமணம் பண்றோம் இல்லைங்க, தமிழ் முறையில திருமணம் பண்றதுக்கும் அந்த வேள்வி பண்ணி அந்த திருமுறையெல்லாம் பாடிதான் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். திருமுறையே வந்து என்னது? அதுவே பஞ்சபூதத்துக்கு சமம். அதுலயே பஞ்சபூதம், நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் இருக்கு, எல்லாமே கலந்த கலவையாக திருமுறை இருக்கு. அதனால திருமுறைக்கு தனியா நான் வச்சு ஆகுதிகள் படைக்கு டைரக்டா போகும். எங்க அப்பனுக்கு டைரக்டா போகும்னா நான் இப்ப வந்து கவனிங்களேன், எனக்கு பாருங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்? எத்தியோப்பியால இருக்கேன். நான் இங்க எத்தியோப்பியால இருக்கேன். இங்க இருந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் தக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்ல அப்படின்னு அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தட்டினா வந்துடும், உங்களுக்கு போயிடுமா போகாதான். அதை விட்டுட்டு ஒரு புறாவை பிடிச்சு அது காலில் நான் கட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போக நான் அனுப்பிச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு காலத்துல பண்ணாங்க, ஆமாவா இல்லையா? அதுவும் ஒரு காலத்துல பண்ணாங்க. ஆனா இப்ப அதை விட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்தனால நான் புறா பண்றதை நிறுத்திட்டேன். அது மாதிரிதான் இறைவனுக்கு நேரடியா சொல்ற என்னுடைய திருமுறை இருக்கிறப்போ அந்த திருமுறையை கொண்டு போய் நானே பண்றேன். ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன் நல்லது, இனிமே நீ வந்து எது பண்ணாலும் எது அனுப்பினாலும் போன்ல அனுப்பணும்னு சொன்னதுனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஆமா இல்ல போன் நல்லது, இனிமே என்ன பண்றேன், அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் பதிலா இப்ப நான் போன் எடுத்து புறா கார்டுல கட்டி அனுப்புற மாதிரி. எப்படி போன் எடுத்து போனை போய் புறா கார்டுல கட்டி அனுப்புற மாதிரி. ஏங்க போன்லயே நான் டைரக்டா மெசேஜ் பண்ணிடலாம் உங்களுக்கு, ஆமாமா இல்லையா? போன்லயே டைரக்டா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடலாம். நான் ஏன் போனை புறா கார்டுல கட்டி உங்களுக்கு அனுப்பணும்? தேவையில்லை இல்ல. அந்த மாதிரிதான் பஞ்சபூதங்கள் வச்சு ஆகுதிகள்லாம் உள்ளுக்குள்ளே ஏற்கனவே போட்டு எல்லாமே இருக்கு. நீங்க
இன்னும் 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 தெளிவா சொல்லணும்னா, நாம இந்த மிக்ஸ் வாங்குவோம்ல, மோர் குழம்பு மிக்ஸ் வாங்கி வெறும் மோர் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஆமாவா இல்லையா? மோர் மட்டும் ஆட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணலாம், அதை அப்படியே கொட்டி விட்டா மட்டும் போதும், மோர் குழம்பு வந்துடும். கொட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் வந்து மஞ்சள், சீரகம் எல்லாத்தையும் திரும்ப பண்ண டபுள் டோஸ் தேவையில்லாம பண்ற மாதிரி இது திருமுறைக்குள்ள வேள்வி இருக்கு, மந்திர ஒளி இருக்கு, எல்லாமே உள்ளுக்குள்ள சொல்லியாச்சு. இதுக்காக திரும்ப நான் இதுக்கான செட்டப் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அடியனுக்கு. அது புரிதல் இல்லாம செய்வதாக அடியன். ஏன்னா திருமுறையை வச்சு நம்ம வேள்விகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றது அடியனுடைய சின்ன கருத்து. அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் நானும் பண்ணிருக்கேன், எல்லாரும் பண்ணத்தான் செஞ்சிருக்கோம், தப்பு இல்லை, நல்லா பண்ணத்தான் செஞ்சிருக்கோம். ஆனா அதுல இருந்து நீங்கணும்னு சொல்றதுதான் என்னுடைய வேலை. அதுக்காக பண்ணிட்டோன்றதுக்காக திரும்ப பண்ணக்கூடாது. அது திரும்ப பொற்கை பாண்டியன் எல்லா வீட்டு கதையும் தட்டின மாதிரி ஒரு வீட்டை தட்டிட்டோம், எல்லா வீட்டையும் தட்டிட்டோன்ற மாதிரி தப்பு தேவையில்லை. ஒரு தட்டிட்டோம்ல ஓகேன்ற மாதிரி. அதனால தப்பு பண்ணிருக்கோம், ஆனா அதுல இருந்து நீங்கணும் இல்லையா? நானும் தான் பண்ணிருக்கேன், நானும் திருவாசகத்தை மனசுல ஒப்பாம படிச்சிருக்கேன், ஏதோ கடமையே கொடுமை. இன்னைக்கு திருவாசகத்தை போற்றி திரு அகவனை இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு உலகத்திலேயே பெருமான் நம்மளுக்கு மட்டும்தான் அருள் செஞ்சிருக்காரு. உலகத்திலேயே இதுவரைக்கும் சைவ வரலாற்றிலேயே இந்த மாதிரி போற்றி திருவள்ளுவர் 6 வரிக்கு ஒரு பாட்டு, ஒரு 2 மணி நேரம், வரிக்கு 2 மணி நேரம்னு சொல்லி இத்தனை காலமாக போற்றி திருவள்ளுவரை பார்க்கக்கூடிய ஆற்றலை உலகத்திலேயே நமக்கு மட்டும்தான் பெருமான் அருள் செஞ்சிருக்காரு. வேற யாருக்கும் அருள் செய்யல. அதனால நாமெல்லாம் பேர் பெற்றவர்கள். இப்ப தவறுகள் இருந்து நீங்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லலாம். அதுக்காக நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோன்றதுக்காக அதை நியாயப்படுத்த கூடாதுன்னு சொல்ல வர. புரியுதுங்களா சாமி? அடியன் பேசுறத பிழை இருக்கானா நீங்க அடியன் தனியா கேட்கலாம், எங்கூட விவாதத்துக்கு வரலாம். ஐயா இப்படிங்க அப்படிங்க சொல்லிவாங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடலையும் அடிக்கோல் எடுத்து காமிக்கிறேன், எல்லாமே நம்ம சிறப்பா பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லதுங்க சுவாமி. ஒருத்தவங்க பேசிட்டாங்க, இன்னும் ஒருத்தவங்க பேசலாம். வேற ஒருவருக்கு வாய்ப்பு, யாராவது ஒருத்தவங்க மியூட் பண்ணி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாம். அடியனை கழுவி ஊத்துறதுனாலும் ஊத்தலாம், நல்லது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. திட்டணும்னாலும் திட்டலாம். யாராவது இருக்கீங்களா? இல்ல நீங்க கேள்வியாவது கேட்கலாம், இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஒருத்தர் கண்டிப்பா பேசியே ஆகணும், இல்லாட்டி நாங்க சபையை முடிக்க மாட்டோம். ஆமா, கடைசி வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருக்கோம் நம்ம 2 பேரும். நம்ம எல்லாரும் ஐயா, இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம், ஈஸ்வரன் கோயிலுக்கு. அப்பாவை கும்பிட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த நவகிரகத்தை வந்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. அது ரைட்டுங்களா? எல்லாரையும் வணங்கணும், அதுதான் நம்மளுடைய விஷயமே. தெரியாதவங்க கூட வணக்கம் பார்க்கணும். அந்த பார்த்தவங்க தெரிஞ்சவங்க பார்த்தா வணக்கம்னு சொல்றோம். அதனால நம்ம அப்பனோட வேலையை செய்யறவங்கன்னு நினைச்சு வணங்க தப்பு கிடையாது. அவங்களா வந்து எனக்கு அருள் செய்ய போறாங்கன்னு நினைச்சு அந்த நினைப்பை தான் மாத்திக்கணும். நீங்க போய் எல்லாரையும் வணங்கணும். அவங்க எல்லாம் சிவனடியார்கள் தானே, சிவபெருமானுடைய வேலையை செஞ்சவங்க சொல்ற வேலையை செஞ்சா சிவனடியார்கள் தானே, அவங்கள வணங்குறது தப்பு கிடையாது. ஆனா அவங்களாலதான் எனக்கு வந்து சிவபெருமான் இருக்க, சிவபெருமானை பார்க்கவே மாட்டேன், கோஷ்டமூர்த்தியா இருக்கிற சனீஸ்வரன் மட்டும் பார்த்துட்டு போயிருவேன்ற மாதிரி நினைப்பு வர்றதுதான் தப்பு. நினைப்புல மாத்திக்க வணங்குங்க, எல்லாரையும் வணங்குங்க, பாகுபாடு இல்லாம. சமணர்களையும் வணங்குங்க, புத்தர்களையும் வணங்குங்க, எல்லாரையும் வணங்குங்க. யாரை பார்த்தாலும் வணக்குங்க, வணக்கம் சொல்லுங்க, தப்பு இல்லை. எல்லாருக்குள்ளயும் சிவம் இருக்கு. ஆனா அவர்களாலதான் எனக்கு நல்லா வரப்போகுது, எங்க அப்பனால வரலன்ற அந்த நினைப்பு தான் நமக்கு தவறு. அதனால நவகிரகங்களால ஐயோ சுத்தான்னு சொல்லிட்டா ஐயோ எனக்கு எங்க அப்பா இருக்காரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் எங்க அப்பா பிரைம் மினிஸ்டர்ன்றப்போ நான் எங்க கூர்காவுக்கு பார்த்து பயப்படுறோம், கூர்காவை பார்த்து நான் ஏன் பயப்படுறோம்? அப்போ அவர் தானே. அது மாதிரிதான், வேற நல்லது. எல்லாத்தையும் அடியேன் சுத்தி வணங்குறது இல்லைங்க ஐயா நவகிரகத்தை. அடியேன் வந்து ஒரு இடத்துல நின்னுக்குவேன், நின்னுட்டு வேயுறு தோழி பங்கன்னு சொல்லிட்டு வந்துருவேங்க ஐயா. சரி, கல்ல சுத்தியே வணங்கலாம், தப்பு கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் வணங்குங்க, நினைப்பு மட்டும். அதான் சொல்றேன், நீங்க திருமால் கோயிலுக்கு போய் திருமாலையும் வணங்கலாம்னு சொல்லியிருக்கேன். வணங்கலாம், அவரும் சிவனடியார் தான். ஆனா எப்படி? அவர் தான் கொடுக்குறாரு, காசுன்னா திருமால் கிட்ட தான் ஓடணும் அப்படின்ற நினைப்புல இருந்து நீங்கி வாங்க. புரியுதுங்களா சாமி? எல்லாரையும் வணங்க, எல்லாருக்குள்ளேயும் சொந்தத்தை பாக்குறது தான் நம்மளுடைய பிள்ளை. இந்த புரிதலோட வச்சுக்கலாம். இந்த அளவுல நாம் நிறைவு செய்யலாம். எனக்கு ரொம்ப நிறைய போர் அடிச்சுட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமான செய்தியை சொல்வதற்காக அடியேன் விளைந்த அதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஏன்னா முரண்பாடுகள் சொல்லும் போது குத்தும் இல்ல,
ஏன்னா நான் இவ்வளவு நாள் நல்லதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம், படுத்தாக என்னெல்லாம் நல்லது நினைக்கிறோம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றானே. இவனை வச்சு நம்ம என்னதான் இன்னும் எத்தனை நல்லது நம்ம கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் எடுக்க போறானோ அப்படின்னு எனக்கு பாக்குறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லது எல்லாத்தையும் எடுத்துடலாம், சீக்கிரம் நம்ம சரி பண்ணிக்கலாம். சுவாமி சுதாமா நிறைவு செஞ்சிடலாம். அம்மாவோட நிறைய அம்மா பேசுங்கம்மா. கேக்குமா ஐயா? திருவடி கேக்குதுங்க? கேக்குது. உண்மையான நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நீங்க சொன்னது வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம திருமுறை படிக்கணும், தவம் செய்யணும் அப்படின்னு. உண்மையான அன்பு இருந்தா நம்ம மனுஷங்கிட்டே வந்து நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான், இப்ப அம்மாவோ இல்ல கணவனோ குழந்தைகளோ நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அவங்களுக்கு நம்ம எல்லாமே பண்றோம். அதே மாதிரி மனுஷங்களுக்கே அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே கொடுக்குற எல்லாமா இருக்கிற சிவபெருமான நம்ம முழு அன்போட இருந்தோம்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அதுக்காக என்னன்னா நம்ம செய்யணும். அதாவது நீ புரிஞ்சுதீங்க. படிக்கிறோம் நம்ம அதான் ப்ரிப்பேர்னு நினைச்சு சந்தோஷத்துக்கு படிக்கிறோம், திருமுறை பாடுறோம். அதெல்லாம் வந்து கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாருன்னு நினைச்சு படிக்கிறது இல்லைங்க. நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஆனந்தத்துக்காக, அவரை போற்றணும், அவரை புகழணும் நினைச்சு படிக்கிறோம். ஆமா, அதுக்கு பேர் தான் அந்த தவத்தை நம்ம நின்றுட்டோம்னா போதும் சாமி, வேற ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் அடியன் வலியுறுத்தின, வேற ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாரும் புத்தகம் வாங்கிக்கலாம். அடியன் வந்து நிறைவு பாடல் பண்ணி நன்றிங்க சுவாமி. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனுக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேலுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். வருகின்ற வெள்ளிக்கிழமை அமர்வு ரொம்ப முக்கியமான அமர்வு, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படின்னு அண்ணாச்சி ஸ்டைல்ல சொல்லி நாம வந்து இந்த நிறைவு பண்றோம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி சூட்டி மாடி திருவடி வணக்கங்க ஐயா. குருவே அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. கிருஷ்ணவேணி அம்மா சுவாமி ஒரே ஒரு திருவடி வணக்கம் ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க.